ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் குமார் ஐஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா ஜூலை மந்த்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குங்களா. ஸோ நம்ம டெய்லி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டெய்லி மார்னிங் 11 AM கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பண்ணுற விதமாக வீக்லி ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ரிவிஷன் கொண்டு போயிட்டு இருக்கோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மந்த் எண்டில் பார்த்தீங்கன்னா மந்த்தில் பார்த்த ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்து கம்பைலேஷனாக ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த வகையில் ஜூலை இப்போ ஆகஸ்ட் வந்து கரண்ட்டில் போயிட்டு இருக்கு. ஸோ ஜூலை மந்த் நம்ம பார்த்த எல்லா கரண்ட் அஃபேர்ஸையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் ஃபுல்லாத்தையும் நம்ம ரிவிஷன் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரெடியா? ஓகேப்பா. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோம் நம்மளுக்கு எப்பயுமே சயின்ஸ் டாப்பிக்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிஸ்டன் சாண்ட் போயா ஸ்பீசிஸ் டிஸ்கவர்ட் இன் இந்தியா. ஓகேங்களா. ஸோ ஏதாவது புது ஸ்பீசிஸ் கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த ஸ்பீசிஸோட நேம் நம்ம பார்த்து வச்சுக்கணும், அது எந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க, இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும் இல்லையா. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சிஸ்டன் மணல் போவா. ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு பாம்பு இனத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ராஜஸ்தான் வடக்கு தார் பாலைவன பகுதியில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் அதிகமாக இருக்கும், பாகிஸ்தான் ஈரான் போன்ற இடங்களில் முதல் முறையாக இந்தியாவில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதில் நம்மளுக்கு என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ முக்கியம் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ஒரு ஸ்பீசிஸோட நேம் தான். ஓகேங்களா. ஸோ சிஸ்டன் சாண்ட் போயா. ஓகேங்களா. ஸோ சிஸ்டன் சாண்ட் போயா இதோட பொட்டானிக்கல் நேம் எரிக் சிஸ்டானெனிசிஸ். ஓகேங்களா. ஸோ இது எந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா தார் டிசர்ட் ரீஜன் ஆஃப் ராஜஸ்தான் சொல்லிட்டு பார்க்குறோம். இது ஈரான் பாகிஸ்தான் போன்ற இடத்துல இருக்க முதல் முறையாக இந்தியாவில் வந்து இது கண்டுபிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இந்த சிஸ்டன் போயா, அந்த போயா ஸ்பீசிஸ்னாலே நம்மளுக்கு வந்து அந்த வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1972 கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் 2 வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெற்றிருக்கும் ஒரு ப்ரொடக்டட் ஸ்பீசிஸாக வந்து இது அறிவிக்கை செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ககன் அமைப்பை பயன்படுத்தி இந்தியாவின் முதல் ஜெட் விமான தரையிறக்கம் சாதனை சொல்லிட்டு பார்க்குறோம். டோட்டலாக வந்து இந்த சேட்டலைட்டோட அந்த லொக்கேஷனை பயன்படுத்தி நைட் டைமில் அந்த ஃப்ளைட் வந்து லேண்டிங் ஆகும்போது அந்த ஒரு சேட்டலைட் கொடுக்குற அந்த ஒரு பாத்தை ஆர்டிஃபிஷியல் பாத்தை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃப்ளைட்டு தரையிறங்குதுன்னா அதுக்கு முன்னாடி இந்த டிஸ்பிளே ஆகும். அதாவது அந்த ட்ராக் கரெக்டாக டிஸ்பிளே ஆகும், எந்த ட்ராக்லாம் ஃப்ளைட் கரெக்டாக தரையிறங்கணும்னு சொல்லிட்டு இது ஒரு ஆர்டிஃபிஷியலாக சேட்டலைட்டோட இமேஜஸ் தான் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டெக்னாலஜி பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா. முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு கட்டமைப்போட பேர் பார்த்தீங்கன்னா ககன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எங்கே முதல் முறையாக லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு உதய்பூர் விமான நிலையம் சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ ரொம்ப முக்கியம். ஸோ உதய்பூர் விமான நிலையம், உதய்பூர் ஏர்போர்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக அந்த டெக்னாலஜி லான்ச் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. இதன் மூலமாக விமானம் தரையிறங்கும் போது அந்த விபத்துக்களை தவிர்க்கலாம். ஓகேங்களா. விபத்துக்களை தவிர்க்கலாம். சம்டைம்ஸ் வந்து கிளவுட்ஸ்லாம் அதிகமாக இருக்கும்போது, மேகம்லாம் அதிகமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த விமானம் தரையிறங்கக்கூடிய பாதை விமானிக்கு தெரியாத பட்சத்தில் விபத்துக்கள் நிறைய ஏற்படும். இது போன்ற விஷயங்களை இந்த ஒரு ககன் டெக்னாலஜி மூலமாக நம்ம வந்து சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ககன்யான் திட்டத்திற்கு சால் தளத்தை இஸ்ரோ வெற்றிகரமாக சோதித்ததுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது என்ன சால் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ககன்யான் திட்டம் மனிதர்களை விண்வெளிக்கு அழைத்து செல்லும் திட்டம். ஒன்ஸ் அவங்க அந்த டெஸ்டிங்லாம் முடிச்சு திரும்பி வந்து இந்தியாவுக்கு வந்து பூமியில் லேண்ட் ஆகணும் இல்லையா. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லேண்ட் ஆகும்போது எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, பேராஷூட் மூலமாக அவங்க லேண்ட் ஆவாங்க, இது கரெக்டாக வந்து ஒர்க்கிங் ஆகுதான்னு சொல்லிட்டு அதை ஒரு சோதனை பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து சால் டெக்னாலஜி, இந்த ஒரு டெஸ்டிங் சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுவிட்சர்லாந்து டு ஹாஸ்ட் குளோபல் ஏஐ சம்மிட் 2027. ஓகேங்களா. சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஜெனீவாவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஏஐ சம்மிட் 2027 நடைபெற போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஏஐ சார்ந்த சம்மிட் எந்த இடத்துல நடைபெற போகுதுன்னு சொல்லிட்டு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமான விஷயமா இருக்கும். 2027 வந்து நம்மளுக்கு வந்து ஜெனீவா சுவிட்சர்லாண்டு. 2026 எங்கே நடந்தது தான் நம்மளுக்கு முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா. 2026 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டெல்லியில் வந்து நடைபெற்றதுப்பா. ஓகேங்களா. டெல்லியில் நடைபெற்றது. 2028 எப்போ நடைபெற போகுதுன்னு பார்க்கும். எங்கே நடைபெற போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் யுஏஇ வந்து நடைபெற போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் கர்நாடகா. ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய மாநிலமான கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் ஏஐ யூனிவர்சிட்டி வந்து லான்ச் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து இன்னும் லான்ச் பண்ணலை, பட் ஆனால் அதை சார்ந்த அறிவிக்கை வந்து நம்மளுக்கு வந்து கர்நாடகா சிஎம் வந்து அறிவிக்கை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. அடுத்து போயிடலாமா? ஸோ அடுத்து சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு அனில் மேனன் பயணம் சொல்லிட்டு பார்க்குறோம். ஐஎஸ்எஸ் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு இந்தியா வம்சாவளியை சேர்ந்த அனில் மேனன் அவர்கள் பயணிக்க போகிறாரு வித் ரஷ்யாவை சேர்ந்த விண்வெளி வீரர்களோடும் அமெரிக்காவை சேர்ந்த விண்வெளி வீரர்களோடும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பயணம் பண்ண போகிறாரு சொல்லிட்டு பார்க்குறோம். இதில் நம்ம கொஸ்டின் வந்து டேரெக்டாக எதிர்பார்க்கலாம். அனில் மேனனோட பர்சனாலிட்டி ரிலேட்டடான கொஸ்டின் கேட்கலாம். இவர் வந்து எந்த துறையை சார்ந்தவர் சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ அனில் மேனன் இந்தியா வம்சாவளியை சேர்ந்த ஒரு விண்வெளி வீரர் சொல்லிட்டு பார்க்குறோம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு சர்வதேச அந்த ஒரு விமான நிலையத்துக்கு வந்து, அதாவது சர்வதேச வான்வெளி நிலையத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயணிக்க போறாரு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா. அடுத்து போயிடலாமா? ஸோ அடுத்து ரசாயன நிறைமூட்டி கலந்த அப்பளத்துக்கு தடை. ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு கலர்டு அந்த ஒரு அப்பளம் இருக்கு இல்லையா. ஸோ இதோட யூசேஜை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பேன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதன் மூலமாக வந்து குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு அந்த புற்றுநோய் செரிமான பாதிப்பு இது போன்ற விஷயங்களை ஏற்படுறதுனால இந்த ஒரு பர்டிகுலர் பொருளோட யூசேஜை வந்து நம்மளுக்கு வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இதுலேருந்து கொஸ்டின்ஸ் எப்படி எதிர்பார்க்கலாம்னா
இந்த ரீசெண்டாக இந்த கலர்டு பப்பர்ஸ் வந்து பேன் பண்ண மாநிலம் எதுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம், நம்மளுடைய தமிழ்நாடு. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பிரைவேட் ஆர்பிட்டல் லான்ச் லிஃப்ட் ஆஃப் ஃப்ரம் ஸ்ரீஹரிகோட்டா. ஓகேங்களா. முதல் தனியார் அந்த ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிஷன் ஆக்மெண்ட். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு மிஷன் ஆக்மெண்ட் திட்டத்தின் கீழே தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு ராக்கெட் விக்ரம் 1 என்ற ராக்கெட் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க சொல்லிட்டு பார்க்குறோம். எந்த நிறுவனம், எந்த தனியார் நிறுவனம் வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஸ்கை ரூட் என்ற தனியார் நிறுவனம் சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸ்கை ரூட் என்ற தனியார் நிறுவனம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் ஜூலை 18, 2026 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விக்ரம் 1 செயற்கைக்கோள் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த ஒரு செயற்கைக்கோள் முழுமையாக எந்த மிஷன் கீழே வருதுன்னா மிஷன் ஆக்மெண்ட் சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது சார்ந்த ஒரு PIQ இருக்குது, ராக்கெட் சம்மந்தப்பட்ட ஒரு PIQ தான். ஸோ மனிதனை ஏற்றி செல்லும் முதல் ராக்கெட் விகாஸ் இன்ஜினை இஸ்ரோ வெற்றிகரமாக சோதித்த இடம் அப்படின்னு என்ன சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு மகேந்திரகிரி, தமிழ்நாடு. ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தியாவின் முதல் டெங்கு தடுப்பூசிக்கு அனுமதின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக ஒரு டெங்கு தடுப்பூசி, அதாவது ஜப்பானை சேர்ந்த ஒரு மருந்து தான் இது. ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு மருந்தோட பேர் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியாவில் வந்து ஒரு டெங்கு தடுப்பூசிக்கு அப்ரூவல்ன்றது தந்திருக்காங்க. ஸோ இதோட பேர் என்ன சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு கியூடெங்கா, TAK-03. ஸோ இது வந்து ஜப்பானை சேர்ந்த டக்கேட்டா என்னும் மருந்து நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட ஒரு மருந்து. ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு மருந்துக்கு பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ அப்ரூவல் இந்தியன் கவர்மெண்ட் சைட்லேருந்து தந்திருக்காங்க சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. அடுத்து போயிடலாமா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேசத்தில் புதிய தனிமை தேனி இனக்கல் கண்டுபிடிப்பு யார் கண்டுபிடிச்சிருக்காங்க சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு அட்ரி என்று அழைக்கப்படக்கூடிய அசோகா ட்ரஸ்ட் ஃபார் ரிசர்ச் இன் எக்காலஜி அந்த என்வைரான்மெண்ட், இந்த ரிசர்ச்சஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ எந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஷியாங் வேலி. ஓகேங்களா. ஷியாங் வேலி அருணாச்சல் பிரதேசம் சொல்லிட்டு பார்க்குறோம். ஷியாங் பள்ளத்தாக்கு அருணாச்சல் பிரதேசம் மாநிலம். ஸோ இந்த ஒரு ஹனி பீயோட பெயர், தேனியோட பெயர் என்ன சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு எலப்ரோபேட்டா ட்ரையாங்குலேட்டா. ஓகேங்களா. ஸோ இதோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஒரு முக்கோண வடிவிலான ஸ்ட்ரக்சரை பொறுத்து இதற்கான அந்த பேருன்றது வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இன்னொரு இப்போ என்ன சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு ஆப்ரோபோட்டா ஹடி. ஓகேங்களா. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த பழங்குடியினர்களை நினைவு கூறும் வகையில் இன்னொரு தேனிக்கு அந்த ஒரு ஆதி டிராவிடர் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஆதிவாசிகள், ஸோ இந்த வேர்ட்லாம் குறிக்கும் வகையில் அந்த ஒரு வார்த்தையில் அடி என்ற வார்த்தையை வந்து சேர்ந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஆப்ரோபேட்டா அடின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த ரெண்டோட ஸ்பெசிஃபிக்கல் நேமும் ரொம்ப முக்கியம். ஸோ இது எந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க, சியாங் பள்ளத்தாக்கு. இதுல இருந்து நம்மளுக்கு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ஹனிபியோட அந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ன்றது இப்படி தான் இருந்திருக்கு. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு கொஸ்டின் எப்படி மாடல் கொஸ்டின் கேட்டிருக்காங்க சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு. சமீபத்தில் கர்நாடகாவில் கண்டுபிடிக்கப்பட்ட லெப்டிஸ்திரியா சாளுக்கியா எந்த இனத்தை சார்ந்தது? ஸோ முள்ளத்தண்டு மட்டி இறால் சொல்லிட்டு பார்க்கணும். இதேமாரி நம்மளுக்கு அந்த தேனீக்களோட 2 ஸ்பீசிஸ் நேம் பார்த்தோம் இல்லையா, அது கொடுத்துட்டு இது எந்த வகையான உயிரினம் தேனீக்கள் சொல்லிட்டு மேட்ச் பண்ற மாதிரி இருக்கும், அல்லது இது எந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. முள்ளத்தண்டு மட்டி இறால். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் டெஸ்ட் ஃபயர் ஆஃப் குஷா மிசைல், குஷா ஏவுகணை சோதனை வெற்றின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். குஷா என்றால் என்ன? அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கப்பலா, சப்மேரினா, மிசைலான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஸ்டின் வந்து ட்விஸ்ட் பண்ணி நம்மளுக்கு கேட்கலாம். ஸோ குஷா என்றால் ஒரு மிசைல் தான், ஏவுகணை சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ஏவுகணை DRDO சோதனை பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த ஒரு குஷா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 முதல் 400 கிலோமீட்டர் வரை தூரம் இருக்கக்கூடிய அந்த ஒரு இலக்கை கூட துல்லியமாக தாக்கக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி படைத்தது தான் இந்த குஷா மிசைல் சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா AI திட்டத்தின் கீழ் 58 செயற்கை நுண்ணறிவு மையங்களுக்கு ஒப்புதல். ஓகேங்களா. சீரியஸாக நடந்து கொண்டு இருக்கிற அந்த மழைக்கால கூட்டத்தொடரில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மொத்தம் அந்த AI சென்டர் எவ்வளோ இருக்குது? ஓகேங்களா. சார்ந்த ஒரு கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க. அதை பொறுத்த வரைக்கும் அந்த இந்தியாவோட AI மிஷன் கீழே பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க 58 செயற்கை நுண்ணறிவு மையங்களை வந்து அமைக்க போகிறாங்க. ஸோ 13 மாநிலங்கள், 22 மையங்கள், இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து நடைபெற போது தொடங்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் ஃபேஸஸ் 58ல் பார்த்தீங்கன்னா 22 சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஃபேஸஸில் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கிறத அடுத்த கட்டத்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் டோட்டலாக ஒரு 58 சென்டர் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதில் தொடக்க கட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு எத்தனை மையங்கள் வந்து கொண்டு போக போகிறாங்க AI சென்டர் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 2 சென்டர் சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சைனா திபேத்தில் சீனாவின் ட்ரோன் ஆராய்ச்சி மையம் சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ ட்ரோனுக்கு என்ன, அதாவது இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்லாம் கூட பார்த்துப்போம். போர் காலங்களே அந்த ட்ரோன் மூலமாக தான் நிறைய அட்டாக்ஸ்லாம் இப்போ இஸ்ரேல், அமெரிக்கா போர் எல்லாமே பார்த்துட்டு தான் வரும். இந்த ட்ரோனோட அந்த பங்குன்றது வாரில் முக்கியமான விஷயமான்றது இருக்குது. ஸோ அந்த ட்ரோன் அந்த பறக்கும் அந்த ஹெலிகாப்டர் ரகம்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இதை சார்ந்த ஒரு டெக்னாலஜி டெவலப் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா சைனா வந்து ஒரு ஆராய்ச்சி மையத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு பார்க்குறோம். இதுலேருந்து கொஸ்டின் நம்ம எப்படி எதிர்பார்க்கலாம்னா, உலக அளவில் அந்த ட்ரோன் ஆராய்ச்சிக்கான தனியாக மையம் அமைத்த நாடு எதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்கலாம். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு சீனான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எந்த இடத்துல இது சார்ந்த ஒரு ஆராய்ச்சி மையத்தை உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு, அதாவது கடல் மட்டத்திலிருந்து 4000 மீட்டர் அதிகமான உயரத்தில் அமைந்துள்ள இங்குள்ள குறைந்த ஆக்சிஜன், கடும் குளிர் மற்றும் கரடுமுரடான நிலப்பரப்பு ஆகியவை
ட்ரோன் தொழில்நுட்பத்தை பரிசோதிக்க மிகவும் உதவியாக இருக்கும். எந்த ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்லையும் அந்த ட்ரோன் வந்து இயங்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டியில் ஒரு புதிய வகை ட்ரோன் வந்து இந்த ஒரு ஆராய்ச்சி மையம் மூலமாக அவங்க வந்து உருவாக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? ஓகேப்பா, இதோட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சயின்ஸ் டாபிக்ன்றது முடிஞ்சிடுச்சு. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஜியாகிரபி டாபிக் இருக்கு இல்லையா? ஸோ இப்படி தான் டாபிக் வைஸாக நம்ம அந்த இயர்லி கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது கொண்டு போக போகிறோம். ஸோ வரக்கூடிய செப்டம்பர் 11 செப்டம்பர் 20 வரை இப்போதைக்கு டென்டேட்டிவாக டேட் ஷெடியூல் முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ இது கூட மேக்ஸிமே நம்ம கொண்டு போக போகிறோம். செப்டம்பர் 1 செப்டம்பர் 10 வரைக்கும் குரூப் 1 பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த 20 நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 50 மார்க்ஸ்ன்றதை ஸ்கோர் பண்ணுறது தான் எங்களோட மெயின் டார்கெட்டாக இருக்க போகுது. ஸோ அந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 25 கொஸ்டின் டெஃபினட்டாக குரூப் 1 எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு மேக்ஸ்லேருந்து 25 கொஸ்டின், இந்த ஒரு 50 கொஸ்டின் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக எடுக்கணும். 200ல் 150 கொஸ்டின் பேலன்ஸு. ஸோ 50 கொஸ்டின்றது நம்ம புஷ் பண்ணுறது இந்த ஒரு டார்கெட் பேட்சோட மெயினாக ஃபோக்கஸாக இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ஒரு 50 கொஸ்டினை புஷ் பண்ணுறது தான் முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாம் அட்டன் பண்ணுங்கள். இதை சார்ந்த ஒரு டீட்டெயில் அந்த ஒரு வீடியோன்றது நம்ம வரக்கூடிய நாட்களில் யூடியூப்ல அப்லோட் பண்ணிவிடும். அந்த பேட்ச் எப்படி கொண்டு போக போகிறோம், டெஸ்ட் பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிவிடும். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ முழுக்க ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பேட்சாக தான் யூடியூப்ல கொண்டு போக போகிறோம் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகேப்பா. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜியாகிரபி டாபிக் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ அசாமின் காட்டு நெல் வாழிடம் தேசிய பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிப்புன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அசாமில் பாரம்பரியமான ஒரு காட்டு நெல் வாழிடம். ஸோ பழங்கால நெல்லை வந்து பாதுகாக்கிற விஷயமாக அந்த ஒரு நெல் வளரக்கூடிய இடத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாரம்பரிய தலமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு அசாமில் இருக்கக்கூடிய சோனித்பூர் டிஸ்ட்ரிக்ட். இங்கே இருக்கக்கூடிய ஒரு 0.41 ஹெக்டர் நிலப்பகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா போர்ஜுலா வில்லேஜ், அதாவது போர்ஜுலா கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்தை தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாரம்பரிய தலமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நெல் ரகத்தோட பேர் என்ன சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரைசா ரூஃபி போகன். ஓகேங்களா? ஒரைசா ரூஃபி போகன். இதுல இருந்து நம்ம கொஸ்டின் வரும். ரொம்ப டெப்த்தாக கேட்க மாட்டாங்க, என்ன வேற மாநிலம் இல்லையா? ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய தலமாக எதாவது வச்சிருக்காங்கன்னா நம்மளுக்கு சோனித்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு போர்ஜிலா கிராமம். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு நெல் ரகமோட பேர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரைசா ரூஃபி போகன். ஸோ இந்த ஒரு நெல் பற்றின தகவல் இதை தாண்டி நம்மளுக்கு கொஸ்டின் எடுத்து கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து போயிடலாமா? ஸோ மகாராஷ்டிரா அப்ரூவ்ஸ் ப்ரொபோசல் ஃபார் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஷோர் ஏர்போர்ட். இந்தியாவின் முதல் கடலோர விமான நிலைய திட்டத்திற்கு மகாராஷ்டிரா ஒப்புதல். ஸோ இந்தியாவிலே முதல் முறையாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோர் பீச், ஓகேங்களா, கோர் கடற்கரையில் தான் பார்த்தீங்கன்னா பால்கர் டிஸ்ட்ரிக்ட்ல மகாராஷ்டிராவில் முதல் கடலோர அந்த விமான நிலையம் என்றது அமைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஒன்ஸ் இந்த விமான நிலையம் வந்துட்டோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மகாராஷ்டிராவில் மொத்தம் 3 விமான நிலையம் என்றது இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆல்ரெடி இருக்கக்கூடிய மும்பை பெருநகர பிராந்தியத்திற்கான 3வது சர்வதேச விமான நிலையமாக இது வந்து அடிஷ்னலாக ஆட் ஆகும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி அன்வில்ஸ் ரோட் மேப் ஃபார் ட்ரைபல் டெவலப்மெண்ட் அண்ட் லான்ச்சஸ் ட்ரைபேக் பிளாட்ஃபார்ம். பழங்குடியினர் மேம்பாட்டிற்காக வரைபடம் மற்றும் ட்ரைபேக்ஸ் டிஜிட்டல் தளத்தை மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம், மத்திய அமைச்சகம். ஸோ இதுலேருந்து நம்ம கொஸ்டின் எப்படி எதிர்பார்க்கலாம்னா, டேரக்டாக ட்ரைபேக்ஸ் என்ற போர்ட்டல் எந்த மினிஸ்ட்ரி கீழே வந்து இயங்குது, யாருக்கான போர்ட்டல் இதுன்னு நம்மளுக்கு கேட்கலாம். ட்ரைபேக்ஸ்னா பேர்ல இருக்கு இல்லையா, ட்ரைபல் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ பழங்குடியர் நல்லா சார்ந்த விஷயம், ப்ளஸ் வந்து இது எந்த மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க நம்மளுக்கு ட்ரைபல் மினிஸ்ட்ரி சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா குஜராத்தின் முதல் காற்று நிரப்பப்பட்ட ரப்பர் அணைகள். இது நம்ம ஆல்ரெடி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருப்போம். ஸோ முதல் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி குறைவாக இருக்கக்கூடிய காலத்தில் அந்த ரப்பர் இருக்கக்கூடிய அந்த ஏரை ஃபில் பண்ணிடுவாங்க. ஃபில் பண்ணிட்டா என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக அந்த தண்ணி இருக்கக்கூடிய கம்மியாக இருந்தாலும் கீழே இருக்க தண்ணிலாம் மேலே கொண்டு வர முடியும். இன்கேஸ் வந்து தண்ணி ஓட்டம் அதிகமாக இருக்குது, தண்ணியோட அளவுன்றது அதிகமாக இருக்க பட்சத்தில் ஏரை வந்து எம்டி பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஒரு கேப்ன்றது கிடைக்கும். ஸோ தண்ணி வந்து ஓவர் ஃப்ளோவும் ஆகாமல் நம்ம தடுக்கலாம். இந்த ஒரு டெக்னாலஜி இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குஜராத் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். குஜராத் அரசு தனது முதல் 2 காற்று நிரப்பப்பட்ட ரப்பர் அணைகளின் சோட்டா உதய்பூர் மாவட்டத்தின் ஹோரேன் ஆற்றின் குறுக்கேயும் தபி மாவட்டத்தின் அம்பிகா ஆற்றின் குறுக்கேயும் கட்டப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ கொஸ்டின்ஸ் இதுல வந்து நமக்கு எப்படி எதிர்பார்க்கலாம், டைரக்டா அந்த ஒரு ஃபேர்ஃபீல்ட் ரப்பர் டேம்ன்றது எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம். குஜராத் இந்த ஒரு ஆற்றங்கரை, அதாவது அந்த ஒரு ஆறு என்னன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். அதாவது மேட்ச் த ஃபாலோயிங்ல இந்த 2 ஆறையும் கொடுத்துட்டு இது எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஏன்னா கடைசியாக முந்தைய ஆண்டு கேள்விகள்லாம் ஏதாவது ஒரு ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அந்த ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் பற்றி தகவல் மட்டும் கேட்காம அது எந்த ஆற்று மேலே வந்து கட்டுறாங்க, எந்த டேம் மேலே வந்து கட்டுறாங்க, அது எந்த மாநில மாவட்டத்தில் இருக்குன்னு சொல்லி நம்ம கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அந்த வகையில் இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மனித வனவிலங்கு மோதல் மேலாண்மையின் சிறப்பு மையம் திறப்புன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு
மத்திய அரசாங்கம் சார்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ்நாட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, தமிழ்நாட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு பார்க்குறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூரில் ஜூலை 10ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மனிதர்கள் யானைகள் மோதல் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ விலங்குகள் வந்து மனித வாழிடத்திற்கு வந்து நம்மளுடைய அதோட இடத்துல நம்ம அந்த வீடுகள்லாம் கட்டினால தான் அப்போ அது எங்கே போகும். ஸோ இந்த ஒரு விஷயம்லாம் வந்து கண்டுபிடிச்சி இந்த ஒரு ப்ராப்ளமை சாட்டிஸ்ஃபை பண்ணி இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை சார்ந்த ஒரு ரிசர்ச் வந்து பண்ணுற விதமாக இந்த ஒரு புதிய ஆராய்ச்சி நிலையம் மையத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா கோயம்புத்தூரில். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இமயமலை ஓக் காடுகளை மீட்டெடுக்கும் சிக்கிமின் முன்முயற்சி. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஓக் மரங்கள் சிக்கிமில் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் சமீப காலமாக அது குறைஞ்சி கொண்டே வருகிறது. ஓகேங்களா, அந்த ஒரு ஓக் மரத்துலேருந்து நம்ம வந்து கிரிக்கெட் பேட்டு போன்ற மரச்சாமான்கள் நம்ம செய்யலாம் இல்லையா. அதனால் இந்த சிக்கிம் அரசாங்கம் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஓக் மரங்களை வந்து ஓக் ட்ரீயை வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு 2047 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மில்லியன் 10 லட்சம், அதாவது 10 லட்சம் ஓக் மரங்களை வந்து நம்ம நட்டு வைக்கணும், நம்ம வந்து க்ரோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மிஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2047 1 மில்லியன் ஓக் மரங்களை வந்து நடக்கூடிய அந்த ஒரு திட்டத்தை ஸ்டார்ட் பண்ண இந்த மாநிலம் சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். ஸோ சிக்கிம் சொல்லிட்டு பார்க்கலாம். சிக்கிமோட முதலமைச்சர் யாருன்னா நம்மளுக்கு பிரேம் சிங் தபாங். ஸோ அது பார்த்தீங்கன்னா நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எங்கன்னா நம்மளுக்கு எந்த பாதையில் இந்த ஒரு முதல் ஹைட்ரஜன் ரயில் இயங்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு ஜிந்த் மற்றும் சோனிபட்டுக்கு இடையே நம்மளுக்கு அந்த ஒரு முதல் ஹைட்ரஜன் ரயில் எடுத்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதுக்கு முன்னாடி ஹைட்ரஜன் ரயில் வந்து ஒர்க்கிங்கில் இருக்கக்கூடிய நாடுகள் எதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு ஜெர்மனி, பிரான்ஸ், சீனா, அமெரிக்கா, ஜப்பான் போன்ற நாடுகள். ஸோ இது வந்து ஹைட்ரஜன் ரயில்களை இயங்கும் உலகின் முன்னணி நாடுகளின் வரிசையில் இந்தியாவும் இப்போது ஜாயிண்ட் ஆகியிருக்காங்க சொல்லிட்டு பார்க்கணும். அடுத்து போயிடலாமா. ஸோ அது பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு தமிழகத்தில் ஆகஸ்ட் 1 முதல் 30 வீடுகள் கணக்கீடுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு ஆகஸ்ட் 1 முதல் 30 வரை சுமார் 1.6 லட்சம் கணக்கெடுப்பாளர்கள் மூலம் களத்தில் நடைபெற உள்ளதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புன்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2027 ப்ராப்பராக ஸ்டார்ட் ஆகுது அஃபிஷியலாக. ஸோ 2026 நம்மளுடைய அந்த வீடுகள் கணக்கெடுப்புன்றது நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அதுக்கு முன்னாடி லடாக்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்புன்றது இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைமாக. ஸோ இந்த ஒரு கணக்கெடுப்பு ஜாதிவாரி கணக்கெடுப்போட சேர்த்து லடாக்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ ஏன்னா வந்து அங்கே ஒரு பாதுகாப்பு இஷ்யூனால பார்த்தீங்கன்னா இது டிஜிட்டலைஸ்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பாக இருந்தாலும் லடாக்ல மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரை வச்சு தான் அந்த கணக்கெடுப்பு நடத்த போகிறாங்க. ஏன்னா பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இல்லையா. ஸோ அந்த டேட்டா வந்து லீக் ஆகிடக்கூடாது என்ற ஒரு காரணத்தினால் அந்த பேப்பரை வச்சு நம்ம நடத்த போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பட்டினியால் வாடும் மக்கள் தொகையில் ஆசியாவை விஞ்சியது ஆப்பிரிக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ உலக அளவில் அந்த பட்டினியால் பாதிக்கப்பட்ட கண்டம் ஆசியான்னு இருந்தது. இதை வந்து மிஞ்சி பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கான்றது முதல் இடத்துல போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இதை யார் அறிவிச்சிருக்காங்கன்னா FAO. அந்த பார்த்தீங்கன்னா 2025 இந்திய சாலை விபத்துகள் குறித்த மக்களவை தரவு. ஓகேங்களா. ஸோ இதுவுமே வந்து பார்லிமெண்ட் செஷனில் அறிவிச்சாங்க. அதாவது 2025ஆம் ஆண்டில் இந்தியாவில் 5,13,563 சாலை விபத்துகள் நடந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா சராசரியாக மணிக்கு 59 விபத்துகள் ஆக்சிடென்ட் இருந்தால் பதிவாகுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதிகபட்சமாக ஆக்சிடென்ட்ஸ் எங்கே நடக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 71,387 ஆக்சிடென்ட் பதிவாயிருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அந்த ஆக்சிடென்ட்னால் வரக்கூடிய உயிரிழப்புகள் எந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு உத்தரப்பிரதேசம் யூபின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். கிட்டத்தட்ட 27,550 அந்த டெத் ரேட்டுன்றத யூபியில் வந்து பதிவாயிருக்குப்பா. ஸோ இந்த விபத்துகளை தடுப்பதற்காக 4E திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மத்திய அரசாங்கம் சார்பில் கொண்டு வந்திருக்காங்க. 4E என்னன்னா எஜுகேஷன், இன்ஜினியரிங், என்ஃபோர்ஸ்மெண்ட், எமர்ஜென்சி கேர். இல்லை ஸோ அந்த விபத்து சார்ந்த எஜுகேஷனை மக்கள்கிட்ட கொடுத்து அது சார்ந்த இன்ஜினியரிங் டெக்னாலஜி ரோடை ப்ராப்பராக வந்து ஃபெசிலிட்டேஷன் பண்ணி அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அந்த ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் நடைமுறைப்படுத்தி எமர்ஜென்சி கேர் ஆம்புலன்ஸ் போன்ற சேவைகளை விரைவாக கொண்டு போகிறது மூலமாக அந்த ஆக்சிடென்ட்டையும் தடுக்கலாம், ஆக்சிடென்ட்டால் நடைபெறக்கூடிய அந்த உயிரிழப்புகளையும் தவிர்க்கலாம் இல்லையா. இதுதான் அந்த 4E திட்டம் சொல்லிட்டு பார்க்கணும். இதில் நம்ம கொஸ்டின் வந்து எப்படி கேட்கலாம்னா 4E திட்டம் எதற்கான திட்டம், எதனை தடுப்பதற்கான திட்டம்? ஸோ ரோடு ஆக்சிடென்ட்ஸை தடுப்பதற்கான மத்திய அரசாங்கத்தால் இனிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு திட்டமாக இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சாரநாத் இந்தியாவின் 45வது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக அறிவிப்புன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சாரநாத் கௌதம புத்தர் தனது முதல் போதனையை வந்து வழங்கிய இடம் இல்லையா. ஸோ இந்த ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 45வது அந்த ஒரு பாரம்பரிய தலம் அறிவிச்சிருக்காங்க யுனெஸ்கோ சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இந்தியாவின் 45வது பாரம்பரிய தலம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கிள்ளை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் முதல் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் மாதிரி கிராமம். கிள்ளை வந்து கடலூருக்கு அருகே உள்ள ஒரு கடலோர கிராமம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேரிடர் காலத்திலையும் டிசாஸ்டர் காலத்திலையும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக மீண்டு எழுந்து வராங்களாம். எந்த ஒரு அழிவு வந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவங்க சீக்கிரமாக வந்து அதுலேருந்து பிழைச்சி சீக்கிரமாக வந்து அவங்களோட பழைய நிலைக்கு வந்து திரும்பிடுறாங்களா. இதெல்லாம் வந்து பெருமைப்படுத்துகிற விதமாக கிள்ளை என்றது பார்த்தீங்கன்னா சிறந்த காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் மாதிரி கிராமமாக தமிழ்நாட்டில் முதல் கிராமமாக அறிவிக்கை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா.
ஸோ அடுத்து குவாலியரில் இந்தியாவின் முதல் தொலைத்தொடர்பு உற்பத்தி மண்டலம் ஓகேங்களா. ஸோ அந்த கம்யூனிகேஷன் ரிலேட்டட்னா உதிரி பாகங்களை தயாரிக்கக்கூடிய ஒரு மண்டலத்தை பார்த்தீங்கன்னா குவாலியரில் மத்திய பிரதேசத்தில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான அந்த ஒப்பந்தத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி டாபிக் பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் ஜிஎஸ்டி தினம் என்னைக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு ஜூலை 1 2017 இல்லையா. ஸோ ஜூலை 1 ஒரே நாடு ஒரே வரி ஓகேங்களா. ஸோ ஜிஎஸ்டி டேன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ வரலாற்று சிறப்புமிக்க 1972 அந்த ஒரு சிம்லா ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்ட நாள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் போருக்கு பின்னர் ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு அக்ரிமெண்ட் வந்து ஜூலை 2 1972 சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அந்த ஒரு போர் என் பண்ணுறதுக்காக வாரம் என் பண்ணுறதுக்காக. அந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேலூர் புரட்சி 1806 சிப்பாய்களின் முதல் பெரிய எழுச்சின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் நம்மளுக்கு 10ஆம் தேதி 1806 நடைபெற்றிருக்கும். ஸோ அந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நபார்டு வங்கி தொடக்கம். ஸோ எல்லாமே நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தது தான். ஸோ ஜஸ்ட் கிறிஸ்பாக வந்து நம்ம வந்து ரிவிஷன் பண்ணிட்டு போகிறோம். ஸோ இதோட டீட்டெயில் அந்த பிடிஎஃப்ன்றது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமி ஆப்பில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான அந்த ஆப்க்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே நம்மளுடைய அந்த ஒரு கமெண்ட் பாக்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆப்பை ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ஸோ அந்த ஒரு ஆப் உள்ள லாகின் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லெஃப்ட் சைட் டாப்பில் அந்த 3 லைன் ஐக்கான்ன்றது இருக்கும். ஸோ இந்த ஐக்கானில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது இருக்கும் இல்லையா. ஸோ அது உள்ள போயிட்டீங்கன்னா 2026 போனீங்கன்னா ஜூலை மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஒரு டைம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அந்த பிடிஎஃப் வந்து கோத்ரூ பண்ணாலே போதுமான விஷயமாக இருக்கும். இந்த வீடியோவில் என்ன சொல்கிறோன்னா அது மட்டும் படித்தாலே போதும். ரொம்ப இன்டென்ஸாக வந்து நம்ம வந்து படிக்க வேண்டிய அவசியம்ன்றது கிடையாது ஓகேங்களா. ஸோ அடுத்து போயிடலாமா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நபார்டு வங்கி ஜூலை மாதத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஜூலை 12 1982 ரூரல் பேங்க் கிராமப்புறங்கள் விவசாயிகள் கடன் இது போன்ற விஷயங்களை வந்து ஊக்குவிக்கிற விதமாக தான் இந்த நபார்டு வங்கியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளையனே வெளியேறு தீர்மானம். இது பார்த்தீங்கன்னா ஜூலை 14 1942 குவிட் இந்தியா ரெசல்யூஷனை வருத மகாராஷ்டிராவில் போட்டிருப்பாங்க. ஸோ தென் பார்த்தீங்கன்னா கர்ம வீரர் காமராஜர் பிறந்தனாலும் பார்த்தீங்கன்னா கல்வி வளர்ச்சினால் நம்மளுக்கு ஜூலை 15. ஸோ டிஎன்பிசியில் முன்னாடி கேட்ட கொஸ்டின் இது. ஸோ தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேஷனல் ஃபிளாக் அடாப்டேஷன் டே இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜூலை 22 1947 சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேங்களா. அரசியலமைப்பின்படி அந்த நம்மளுடைய நேஷனல் ஃபிளாக் ட்ரை கலர் ஃபிளாகை வந்து அக்செப்ட் பண்ணப்பட்ட நாள் சொல்லிட்டு ஜூலை 22 1947 சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா பாலகங்காதர திலகரின் பிறப்பு மற்றும் முக்கியத்துவம். பாலகங்காதர் திலக் ஜூலை 23 1856 பிறந்திருப்பார் சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ அவருடைய பிறந்த நாளின் நினைவாக 2026 லோக்மானியா திலக் தேசிய விருது யாருக்கு வழங்கப்பட்டுச்சுன்னா நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அவார்டை வந்து தந்திருப்பாங்க 2026. ஸோ தென் பார்த்தீங்கன்னா வருமான வரி தினம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கினா ஜூலை 24. ஸோ 1857 நடந்த பெருங்கலகத்தினால் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்யும் விதமாக பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்திய மக்களிடம் போடப்பட்ட வரியை அந்த ஒரு இன்கம் டேக்ஸ் சொல்லிட்டு பார்க்குற வருமான வரி. ஸோ ஜேம்ஸ் வில்சன் அவர்களால் போடப்பட்டது. ஸோ அது கொண்டு வரப்பட்ட நாள் தான் நம்ம இன்கம் டேக்ஸ் டேவாக வந்து அனுசரிக்கிறோம். 1860 ஜூலை 24. 2010 இந்த நாளை நம்ம அனுசரித்துட்டு வரோம். அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார்கில் விஜய் திவாஸ் ஓகேங்களா. ஸோ கார்கில் வெற்றி தினம் போர் நினைவிடத்தில் அஞ்சலி. ஸோ 1999 அந்த கார்கில் போர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் நடந்தது இல்லையா. ஸோ அந்த ஒரு போரில் இந்தியா ஜெயிச்சாலும் பல இந்திய வீரர்கள் வந்து உயிரிழப்பை தழுவி இருப்பாங்க. ஸோ அவங்களே மரியாதை கொடுக்கும் வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாளாக அனுசரித்துட்டு வரோம். ஸோ ஜூலை 26 ஓகேங்களா. ஸோ வெற்றி தினம் சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேசிய பாடலை பாலிட்டி டாபிக் வந்துடலாம். ஸோ தேசிய பாடலை அவமதிப்பது தண்டனைக்குரிய குற்றம் மழைக்கால கூடுதொடரில் மசோதா. ஸோ நம்மளுக்கு அந்த வந்தே மாதரம் என்ற பாடலை பார்த்தீங்கன்னா ஆனந்த மடம் என்ற நாவலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பங்கீம் சந்திர சாட்டர்ஜியால் வந்து பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுதந்திர காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு ஸ்லோகன் அந்த வந்தே மாதரம்ன்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஒரு விஷயமா பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு வந்தே மாதரம் பாடலை நேஷனல் சாங் ஓகேங்களா. நேஷனல் ஆந்தம்க்கு எவ்வளோ நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு நேஷனல் சாங்குக்கும் நமக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இதை சார்ந்த ஒரு மசோதாவை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மழைக்கால கூட்டத்தொடரில் இப்போ நடந்து கொண்டு இருக்கிற அந்த பார்லிமெண்ட் செஷனில் கொண்டு வந்திருக்காங்க சொல்லிட்டு பார்க்கணும் பார்க்குங்களா. ஸோ பார்லிமெண்ட் மான்சூன் செஷன் பிகின்ஸ் ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு அந்த மழைக்கால கூட்டத்தொடர் ஸ்டார்ட் ஆயிருக்கு நம்மளுக்கு ஜூலை 20. ஸோ ஆகஸ்ட் 13 வரை நடைபெற போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு அடிஷனல் டேட்டாவும் நம்மளுக்கு வந்து பட்ஜெட் செஷன் வந்து February to May நடக்கும் 1 month கேப்பு. அப்புறம் வந்து ஜூலைலேருந்து செப்டம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மழைக்கால கூட்டத்தொடர் அந்த தென் 1 month கேப்பு. ஸோ நவம்பர் டிசம்பரில் நம்மளுக்கு குளிர்கால கூட்டத்தொடர் வின்டர் செஷன் எடுத்து நடைபெறும் சொல்லிட்டு பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ தென் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் பொது சிவில் சட்ட மசோதா தாக்கல் UCC அக்கார்டிங் டு ஆர்டிகல் 44 படி அனைத்து மதம் சார்ந்த விஷயங்கள் பிறப்பு அது பார்த்தீங்கன்னா தத்தெடுப்பு முறைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மதத்துக்கும் சமமாக இருக்கணும். அதான் ஆலோசனை வழங்குறது தான் நம்மளுக்கு வந்து UCCன்னு சொல்லுவாங்க யூனிஃபார்ம் சிவில் கோடு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மத்திய பிரதேச மாநிலத்தில் சட்டமன்றத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த நிறைவேற்றம் என்றதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உத்தராகண்ட் குஜராத் அஸ்ஸாம் போன்ற மாநிலங்கள் இருந்தாலும் இப்போ 4வது மாநிலமாக நம்மளுக்கு மத்திய பிரதேசமும் பார்த்தீங்கன்னா இதை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி இந்த ஒரு சட்டம் எங்கேயாச்சும் இருந்ததா இந்தியாவில்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோவாவில்
ஸோ இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மாநிலம் இதை வந்து ஃபாலோ பண்ணது கேட்டால் கோவா, இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் 1947 அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு உத்தராகண்ட்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ சட்ட இலக்கியத்திற்கான இவிஎஸ்பி இணையதளம் தொடக்கம். ஸோ இந்த ஒரு போர்ட்டல் எதை சார்ந்த ஒரு போர்ட்டல் நம்ம கொஸ்டின் கேட்கலாம். இவிஎஸ்பி போர்ட்டல் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், என்ன ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இதை சார்ந்த விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மூலமாக மக்களுக்கும் அந்த ஒரு லா பற்றின கோர்ட்டில் என்ன ப்ராசஸ் நடக்குது பற்றின ஒரு புரிதல் என்பது ஏற்படும் இல்லையா. ஸோ அதற்கான ஒரு போர்ட்டல் தான் இருக்குது. பட் ஆனால் இதில் என்ன ஒரு டேர்ம்னா நமக்கு ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும்தான் இது இருக்குது. ஸோ வரக்கூடிய காலங்களில் இதில் வந்து மல்டி லாங்குவேஜ் பர்பஸ் வந்து கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி பார்த்ததான் மத்திய பிரதேசம் அந்த ஒரு யூசிசி கோடு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம் கூட்டத்தொடர் சிறப்பு அம்சங்கள். இதில் வந்து நான் கூட்டத்தொடர்னாலே நிறைய கேள்விகள் கேட்பாங்க, அதுக்கு வந்து மினிஸ்டர்ஸ் வந்து பதில் சொல்லுவாங்க இல்லையா, அதில் நம்மளுக்கு முக்கியமான டேட்டாஸ் ஏதோ நம்ம எடுத்து வச்சுக்கணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரத்த சோகை விகிதம், நம்மளுக்கு வந்து அந்த அனிமியா ரேட் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும். நம்மளுக்கு 15லிருந்து 49 இந்த ஒரு ஏஜ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு 57% பார்த்தீங்கன்னா பாதிப்பு உள்ளாக இருக்குது. இதில் முஸ்லீம் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 55.6% இருக்காங்க. ஓகேங்களா, இந்த 57ல். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மலட்டுத்தன்மை புள்ளி விவரம் ஓகேங்களா. ஸோ இன்ஃபர்டிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெண்களுக்கு இடையே 8% இருக்குது. அதாவது 15லிருந்து 49 வயது நிறைவடைந்த பெண்கள் இடையில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு மேலாக திருமணமான 1000 பெண்களில் 18.7 பேருக்கு அந்த ஒரு இன்ஃபர்டிலிட்டி அந்த ஒரு இஷ்யூன்றது இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு டேட்டாவை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஊரக நிதி மற்றும் சைபர் எஃப்ஐஆர், இல்லைனா அந்த சைபர் எஃப்ஐஆர் என்ற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0 எஃப்ஐஆர் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் லிமிட்டை கருதாமல் எந்த ஸ்டேஷனில் கிரைம், எந்த ஒரு லிமிட்டில் கிரைம் நடந்தாலும் உடனே அருகில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம கம்ப்ளைண்ட் வந்து பதிவு பண்ணலாம். அது இந்த லிமிட்டில் இருக்குது, அந்த லிமிட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஆஃபீஸர் சொல்லக்கூடாது. அதை 0 எஃப்ஐஆர் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒன்ஸ் அந்த கிரைம் வந்து எஃப்ஐஆர் போட்டுட்டோன்னே அதை சார்ந்த ஒரு டீட்டெயிலான ஒரு டேட்டா வந்து அந்த பர்டிகுலர் லிமிட்டில் இருக்க ஸ்டேஷனுக்கு அவங்க அனுப்பிடுவாங்க. உடனே தான் 0 எஃப்ஐஆர்ன்றது எஃப்ஐஆராக மாறும். ஓகேங்களா. இந்த ஒரு நடைமுறை கொண்டு வரதுக்கு தான் 0 எஃப்ஐஆர் என்ற ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 0 எஃப்ஐஆர் ரேட் வந்து எந்த இடத்துல அதிகமாக பதிவாயிருக்குன்னா டெல்லியில் தான் 6115 0 எஃப்ஐஆர் சொல்லிட்டு பார்க்குறோம். அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ்நாடு ஓகேங்களா. ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஊரக இளைஞர் மேம்பாட்டு திட்டத்திற்காக அந்த இளைஞர் மேம்பாட்டு திட்டம் கிராமப்புறங்களில் உள்ள இளைஞர்களுக்கு அந்த வேலைவாய்ப்பை வந்து டெவலப் பண்ணக்கூடிய திட்டத்திற்கு எவ்வளோ தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்கன்னா சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 77.59 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு அதோட அதிகமாகவே பார்த்தீங்கன்னா 113.53 கோடியை பார்த்தீங்கன்னா செலவிட்டுள்ளார்கள் சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஓகேப்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் மினிஸ்ட்ரி லான்ச்சஸ் தன்வீர் இனிஷியேட்டிவ் இன் நியூ டெல்லி. ஓகேங்களா. பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் தன்வீர் திட்டத்தை தொடங்கி உள்ளதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிராமப்புறங்களில் இந்த டிஜிட்டலைஸ் டெக்னாலஜியை ஊக்குவிக்கணும், அதை வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை சார்ந்த ஒரு விஷயம் தான். ஸோ நம்மளுக்கு வந்து பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தான்வீர் இனிஷியேட்டிவ் எந்த ஒரு அமைச்சகம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சொல்லி நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதுக்கான ஆன்சர் நம்மளுக்கு பஞ்சாயத்து ராஜ் மினிஸ்ட்ரி. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா இது கூடவே நம்மளுக்கு மேரி பஞ்சாயத்துன்ற ஒரு ஆப் ஆல்ரெடி இருந்தது. ஸோ அதை அப்டேட் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்தே மாதரம் அவமதிப்பை குற்றமாக்கும் மசோதா நிறைவேற்றம் சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ 3 ஆண்டுகள் கிட்டத்தட்ட இந்த ஒரு அவமதிப்பு பண்ண யாராக இருந்தாலும் இந்தியாவில் வந்தே மாதத்துக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த ரெஸ்பெக்ட்ன்றது தரலன்னா நம்மளுக்கு அந்த 3 ஆண்டுகள் சிறை தண்டனைன்றது ப்ளஸ் அபராதமும் வழங்கப்படும். ஸோ இந்த வந்தே மாதரம் பாடல முதல் முறையாக பார்த்தீங்கன்னா இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் டேல வந்து பாட போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. இந்த ஒரு இண்டிபெண்டன்ஸ் டேல. ஓகேப்பா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூனிட் 5 போயிடலாம். ஸோ யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் புதிய ஊரக வேலை திட்டம் அமல் சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. அந்த விபிஜி ராம்ஜி யோஜனா திட்டம் இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா 125 டேஸாக வந்து டெவலப் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து 60% பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 40% பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இதை சார்ந்த சம்பளம் அது சார்ந்த நிதியை வந்து அலோகேட் பண்ணணும். இன்கேஸ் வந்து சட்டமன்றம் இல்லாத ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதை சார்ந்த ஒரு 90:10 இந்த ரேஷியோலையும் வந்து அந்த ஒரு மலை பிரதேச பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் இருந்ததை பார்த்துருப்போம். நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அது வந்து எப்போ அமலுக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஜூலை 1ஆம் தேதி 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாள் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டில் 125 நாள்லேருந்து 150 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க தமிழ்நாடுக்கு மட்டும். ஸோ அதுவுமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அந்த யூபிஐ சேவை அந்த பண பரிமாற்றம் சேவை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரீஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து 10வது சர்வதேச நாடாக இந்தியாவோட யூபிஐ சர்வீஸை வந்து அக்செப்ட் பண்ணப்பட்ட நாடு எதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு கிரீஸ் பார்க்குறீங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா புதிய குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயிக்கும் விபிஜி ராம்ஜி. ஓகேங்களா. ஸோ குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்தில் அந்த ஒரு 100 நாள் வேலை திட்டத்தில் எவ்வளோ சேலரி இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபிக்ஸேஷன் பண்ணியிருக்காங்கன்னா 300 ரூபாய்ன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகேப்பா. ஸோ ஹையஸ்ட்டாக இப்போ வரை எந்த ஒரு மாநிலம் இருக்குன்னா ஹரியானாவில் ஒரு நாளைக்கு பேன்றது 409 ரூபாய் தராங்க. ஓகேங்களா. ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 336 ரூபாய்.
ஸோ அது போயிடலாமா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியா முன்முயற்சியில் நாட்டிற்கு புதிய அடையாளம். டிஜிட்டல் இந்தியான்ற ஒரு இயக்கத்தை ஜூலை 1 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 2015. ஸோ அது வந்து நினைவு கூறும் வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு நாளை பற்றின ஒரு இம்பார்ட்டன்டான நியூஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 49% ஆஃப் ஷேர்ஸ் வேர்ல்ட் டிஜிட்டல் பேமெண்ட் எக்கோ சிஸ்டம். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டிரான்சாக்ஷன் ஆன யூபிஐ வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா உலக அளவில் இருக்கக்கூடிய அந்த பேமெண்ட் சர்வீஸில் 49% அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா புதிய வடிவத்தில் ஆரோக்கிய சேது 2.0 செயலின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆரோக்கிய சேது நம்ம கொரோனா டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கண்டாமினேட்டட் ஏரியா என்ன, ஸோ நியூட்ரிஷன் ரிலேட்டடான என்ன விஷயம் சாப்பிடணும், இது போன்ற விஷயங்களை நமக்கு கைடன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப் தான் இந்த ஆரோக்கிய சேதுன்ற ஆப்ன்றது இருந்தது. இதோட 2.0 வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்டேட் பண்ணி வெளியிட்டிருக்காங்க சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன புதிய சாராம்சங்கள் புதுசாக வந்திருக்குன்னா இதில் வந்து இன்சூரன்ஸ் திட்டம் அபா ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு பிஎம்ஜே திட்டம் இது சார்ந்த இன்சூரன்ஸ் பற்றி நம்ம தகவல் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ஒரே ஆப் ஒரே அக்கௌண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இதை மாற்றிருக்காங்க. முன்னாடி வந்து அப்பா ஒரு அக்கௌண்ட் அம்மா ஒரு அக்கௌண்ட் அப்படி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ வந்து எல்லாருமே ஒரே அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அதை சார்ந்த ஒரு அப்டேஷன் பார்த்தீங்கன்னா இதில் கொண்டு வந்திருக்காங்க சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேங்களா? ஓகேப்பா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கிராமப்புற பெண் தொழில் முனைவரை மேம்படுத்த ஷீ லீப்ஸ் திட்டம் தொடக்கம் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஷீ லீப்ஸ் சொல்லிட்டு பார்க்கணும் நமக்கு ராஷ்டிரிய கிராமின் விகாஸ் சம்மேளனத்தின் போது ஜூன் 29, 2026 ஷீ லீப்ஸ் என்ற புதிய திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மகளிர் குழுவில் இருக்கவங்க இவங்களுக்குலாம் அந்த டிஜிட்டல் சார்ந்த ஒரு கைடன்ஸை கொடுத்துட்டு அவங்கள வந்து டெவலப் பண்ணணும் தொழில் ரீதியான்னு சொல்லிட்டு அதை சார்ந்த ஒரு முன்னெடுப்பு தான் அந்த ஷீ லீப்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தாய்மார்கள் மற்றும் குழந்தைகள் நலனுக்காக சுமான் வரைபடம் 2030 அறிமுகம் சொல்லிட்டு பார்க்குறோம். மத்திய அரசாங்கத்தால் சுமான் வரைபடம் எதற்காக வந்து இனிஷியேட் பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஸோ வந்து அடுத்து வரக்கூடிய அந்த ஒரு 5 ஆண்டுகளில் அந்த தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளோட ஆரோக்கியத்தை நம்ம எப்படி எப்படிலாம் ப்ரொடக்ஷன் பண்ணலாம், எப்படி டெவலப் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை சார்ந்த ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒரு ரோட் மேப் தான் பார்த்தீங்கன்னா சுமன் ரோட் மேப்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதோட டார்கெட்டட் இயர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2030. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் தாய்மானவர் திட்டத்தை விரிவுபடுத்த தமிழக அரசு முடிவு. ஸோ இந்த ஒரு வீடு தேடி இந்த ரேஷன் பொருளை வந்து முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் கொண்டு போயிருந்தாங்க இல்லையா, அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விதவைகள் அவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளே வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒரு திட்டத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக புதுசாக பயனாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆட் ஆவாங்க சொல்லிட்டு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் முதியோர்களுக்கான அந்த ஒரு ஏஜ்ன்றது பார்த்தீங்கன்னா 70 இருந்தது, இப்போ வந்து இது 60 குறைச்சிருக்காங்க. ஸோ அப்போ இன்னும் ஒரு 10 வருஷம் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் இன்னும் அடிஷனல் ஆட் ஆவாங்க இல்லையா, ஸோ அதனால தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு திட்டம் முதல்ல இந்த தாய்மானவர் திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா August 12, 2025. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தேசிய உணவு பாதுகாப்பு சட்ட திருத்தத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் பிரதமர் மோடிக்கு முதல்வர் விஜய் கடிதம். ஸோ இந்த ஒரு ஃபுட் ப்ரொடக்ஷன் ஆக்ட் மூலமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ரேஷன் பொருட்களோட விகிதம் குறையும் என்ற அபாயம் என்பது இருக்குது. ஸோ அதை வந்து காரணத்தில் கொண்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு விஷயத்தை நிறுத்தணும், இதை வந்து கொண்டு போகக்கூடாது சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் பிரதமருக்கு கடிதம் என்றதை எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இது மூலமாக தற்போதைய முறையில் ஒரு குடும்பத்திற்கு மாதந்தோறும் 35 கிலோ உணவு தானியங்கள் வழங்கப்படும் நிலையில் புதிய திருத்தத்தின்படி ஒரு நபருக்கு மாதத்திற்கு 7 கிலோ உணவு தானியங்கள் மட்டுமே வழங்கப்படும் சொல்லிட்டு மாற்றிருக்கனால இது நம்மளுக்கு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து ஒரு அபாயமான நிலையை சொல்லிட்டு பார்க்கணும். உணவு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம் என்பது இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் முதல்ல எப்போ கொண்டு வந்தாங்கன்னா July 5, 2013. இதை தான் இப்போ மாற்ற போகிறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2026 ஐநா நிலையான வளர்ச்சி இலக்குகளை குறியீட்டில் இந்தியா புதிய சாதனை மைல்கல் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ என்ன சாதனை மைல்கல்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தியா 100க்கும் 68.3 புள்ளிகளை பெற்று 167 நாடுகளில் 94வது இடத்தை பெற்றுள்ளது. எதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு அந்த SDG குறியீடை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அந்த சஸ்டைனபிள் கோல்ஸ் இருக்கு இல்லையா, 2030 அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இதில் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து இந்தியாவோட ரேங்கிங் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 94வது இடம் சொல்லிட்டு பார்க்குறோம். இதில் யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்னா நம்மளுக்கு வந்து ஃபின்லாண்டு, ஸ்வீடன், டென்மார்க். ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2026 சர்வதேச பாஸ்போர்ட் குறியீடு இந்தியாவுக்கு 125வது இடம் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹென்லி பாஸ்போர்ட் கிடையாது. ஓகேங்களா? ஜென்ரலாக வேற ஒரு பிரைவேட் இன்ஸ்டியூட் கொடுத்தது, ஜஸ்ட் தெரிஞ்சிக்கலாம் இல்லையா. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சர்வதேச பாஸ்போர்ட் குறியீட்டில் மொத்தம் உள்ள 197 நாடுகளில் இந்தியா பாஸ்போர்ட் வந்து 125வது இடம். அதாவது நம்ம பாஸ்போர்ட் வச்சுட்டு எத்தனை நாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசா இல்லாமல் பயணிக்கலாம், அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு ரேங்கிங்ன்றது தருவாங்க. இந்த ஒரு ரேங்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தியாவோட ரேங்கிங் 125ன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்தியாவோட அந்த ஒரு பாஸ்போர்ட் வச்சிருக்காங்க. ஒரு 26 நாடுகள், அதாவது பூட்டான், நேபாள், பாலஸ்டைன், ஜமைக்கா போன்ற நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? அடுத்து போயிடலாமா?
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் எக்ஸ்டெண்டட் ஃபார் கிளாஸஸ் 6 to 8 ஓகேங்களா. ஸோ 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை காலை உணவு திட்டம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் 2022 ஸ்டார்ட் பண்ணப்போ 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை தான் இருந்தது. இப்போ வந்து புதிய கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இது வந்து 6 to 8க்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு போகலாம் காலை உணவு திட்டத்தை சொல்லிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது நம்மளுக்கு செப்டம்பர் 17 முதல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இது மூலமாக புதுசாக எத்தனை பயனாளிகள் மாணவர்கள் சேர போகிறாங்கன்னா 4,38,883 மாணவர்கள் சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா 60,000 கோடியில் ஐடிஐகளை மேம்படுத்தும் பிஎம் சேது திட்டம் மத்திய அரசு ஒப்புதல் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஐடிஐகளை டெவலப் பண்ணுறதுக்காக பிஎம் சேது திட்டம் ஒன்று இருக்குது. ஸோ இதை வந்து டெவலப் பண்ணணும். இது அப்போ ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அக்டோபர் 4, 2025 இல்லையா. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பிஎம் சேது திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ண சொல்லிட்டு 60,000 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு பார்க்கணும் அடுத்த 5 வருஷத்தில். ஸோ 1000 ஐடிஐ வந்து புதுசாக வந்து டெவலப் பண்ணலாம், அப்கிரேட் பண்ணலாம் சொல்லிட்டு அது சார்ந்த நடவடிக்கைகள் போய்கொண்டு இருக்கிறது. ஸோ தென் பார்த்தீங்கன்னா 22 மாவட்ட அரசு மருத்துவமனைகள் வாட்ஸ்அப் மூலம் புறநோயாளிகளின் சீட்டு பதிவு அறிமுகம் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ வாட்ஸ்அப் மூலமாகவே நமக்கு அந்த அப்பாயின்மெண்ட் எப்படி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அந்த அப்பாயின்மெண்ட் போட்டு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறோமோ அதே மாதிரி நம்மளுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்தீங்கன்னா இது போன்ற நடவடிக்கை எடுப்பதற்காக தமிழ்நாடு அரசாங்கத்தின் ஒரு புதிய முன்னெடுப்பாக பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நம்ம நலம் இந்த ஒரு வாட்ஸ்அப் சாட்பாடோட பேர். ஸோ இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஒரு ஹாய் மெசேஜ் போட்டாலும் நம்ம அந்த புக்கிங் எடுத்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 2014 முதல் உயர்கல்வியில் பெண் மாணவர் சேர்க்கை 42% மேல் அதிகரிப்புன்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஓகேங்களா. ரொம்ப முக்கியமான டேட்டா. ஸோ 2014-15 இருந்த 3.42 கோடியிலிருந்து 31.5% அதிகரித்து 4.50 கோடியாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெண் மாணவர்களின் சேர்க்கை அதிகமாக இருக்கு. ஸோ இது வந்து பெண்களின் சேர்க்கை. ஸோ பெண்களின் சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்த உயர்கல்வி சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4.50 கோடியாக இருக்குது. ஸோ இதில் பெண்களின் வளர்ச்சின்றது 42.2% இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஓகேங்களா. நம்மளுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஃபீமேல் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ உயர்கல்வியில் சேரக்கூடிய விகிதம்ன்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 31.2 இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேஷனலோட நம்ம வந்து அதிகமாகவே இருக்கும். அதாவது ஃபீமேலோட ஜென்ரலான ஒரு கேட்டகரி அந்த ஒரு என்ரோல்மெண்ட் ரேஷியோன்றது 30 தான். பட் ஆனால் ஃபீமேலோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 31.2 இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஓகேங்களா. இது மூலமாக வந்து பெண்கள் அதிகமான அந்த உயர்கல்வியில் சேரக்கூடிய விகிதம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ இதில் கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதுல இருந்து அவ்வளோ டெப்த்தாக நம்மளுக்கு கொஸ்டின்றது வராது. ஸோ பார்த்தீங்கன்னா மின் தடைகளை நிரந்தரமாக குறைக்க ஆர்டிஇபி இந்த ஒரு திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆர்டிஇபி. ஸோ இந்த ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்மளுக்கு அந்த ஒரு கரண்ட் கட்டுன்றது அதிகமாக தமிழ்நாட்டில் நடந்துட்டு வருது இல்லையா. இதை சரி செய்கிற விதமாக ஆர்டிஇபி என்ற திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மின்துறை வந்து கொண்டு வந்திருக்காங்க டிஎன்இபி. ஸோ இந்த ஒரு ஆர்டிஇபி அப்படின்னா என்னன்னா ரிப்பீட் ட்ரிப்பிங் எலிமினேஷன் ப்ரோக்ராம். ட்ரிப் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ இது வந்து கொஸ்டின் நம்ம எப்படி எதிர்பார்க்கலாம்னா ஆர்டிஇபி முன்னெடுப்பு எந்த துறையுடன் தொடர்புடையதை நம்மளுக்கு கேட்கலாம். ஸோ மின்சாரத்துறைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ தென் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு யுரேனியம் வழங்க ஆஸ்திரேலியாவுடன் வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ரீசெண்டாக எந்த ஒரு நாட்டோட இந்தியா வந்து யுரேனியம் வாங்குவதற்கான அந்த ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம டேரெக்டாக கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் நம்மளுக்கு ஆஸ்திரேலியா ஓகேங்களா. ஸோ 18 முக்கிய ஒப்பந்தங்கள் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போட்டிருக்காங்க ஆஸ்திரேலியாவோட டிஃபென்ஸ் ரிலேட்டடாக சைபர் கிரைம் ரிலேட்டடாக ஓகேங்களா. ஸோ கடல்சார் பாதுகாப்பு ரிலேட்டடாக நிறைய டிபார்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 18 ஒப்பந்தங்கள் இந்த ஒரு பர்டிகுலர் யுரேனியம் ஒப்பந்தத்தோட சைன் ஆகப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஆஸ்திரேலியாவோட இந்தியா வந்து போட்டிருக்காங்க. ஸோ தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அரசு பேருந்துகளில் மகளிர் விடியல் பயணம் திட்டத்தின் பெயர் மாற்றம் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ மகளிர் விடியல் பயணம்ன்றத மகளிர் பயணம் சொல்லிட்டு நமக்கு நேம் சேஞ்ச்ன்றதை பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கணும் நம்மளுக்கு டாப் 10 அதாவது உலகின் மிக மகிழ்ச்சியான 10 நகரங்கள் 2026 சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நகரத்தில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜெய்ப்பூர் வந்து 6வது இடத்துல இருக்காங்க ஓகேங்களா. ஜெய்ப்பூர் 6வது இடத்துல இருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு பாத் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் பாத் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஹாப்பினஸ் நகரத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த ஒரு பர்டிகுலர் தரவை யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா டைம் அவுட் என்ற இதழ் தான் டைம் அவுட் என்ற இதழ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா நலம் தமிழ்நாடு வெப்சைட் லான்ச்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நலம் தமிழ்நாடு இதை சார்ந்த ஒரு வெப்சைட்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த 38 அரசு மருத்துவமனைகள் தமிழ்நாட்டில் கூடிய மருத்துவமனைகளை என்னென்ன டெக்னாலஜியில் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொல்லிட்டு இதை சார்ந்த ஒரு தகவல்களை நம்ம வீட்டிலிருந்து நம்ம செல்ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கலாம். இதுதான் நலம் தமிழ்நாடு என்ற ஒரு இனிஷியேட்டிவ் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஆல்ரெடி நலம் தமிழ்நாடு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் சேட்பாட் லான்ச் பண்ணியிருந்தாங்க நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுக்கு. ஸோ அதனோட ஒன்றிய ஒரு டெவலப்மெண்ட்டான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த நலம் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நலம் தமிழ்நாடு என்ற இனிஷியேட்டிவ் எந்த துறையோட சம்மந்தப்பட்டு நம்ம கொஸ்டின் கேட்டால் சுகாதாரத்துறை, தமிழ்நாட்டை சேர்ந்த சுகாதாரத்துறைன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த ஒரு திட்டத்தின் கீழே 38 அரசு மருத்துவமனைகள் ஜாயின் பண்ணப்பட்டிருக்கு.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் தடுப்பில் தமிழகம் கேரளம் கூட்டு நடவடிக்கைன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ தமிழகம் கேரளாவில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் தடுப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ரேஷன் தூஃபான் என்ற ஒரு ஆப்ரேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு திட்டத்தோட சேர்த்து தமிழ்நாட்டிலையும் நம்ம ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தைன்றது போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதன் மூலமாக சிசிடிவிலாம் வச்சு அந்த போதைப் பொருள் புழக்கம் அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வந்து தவிர்க்கணும்னு சொல்லிட்டு அதை சார்ந்த நடவடிக்கையை தமிழ்நாடு அரசாங்கம் கேரளா அரசாங்கம் சேர்ந்து வந்து செய்ய போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லஞ்சம் கேட்டால் வாட்ஸ்அப்பில் புகார் அளிக்கலாம். ஓகேங்களா. லஞ்சம் கேட்பதனால பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸில் லஞ்சம் யார்ட்டாச்சும் நமக்கு கேட்டாங்கன்னா நம்ம இந்த வாட்ஸ்அப் நம்பரை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. 9498180936 சொல்லிட்டு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் லஞ்சம் வாங்குவது தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பலகை அந்த போர்டுன்றது இருக்கணும்னு சொல்லிட்டு அதை சார்ந்த நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க. ஸோ டில்லி பாரத் டாக்ஸ் 2026 சர்வதேச ஜவுளி கண்காட்சி தமிழக அமைச்சர் பங்கேற்புன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ பாரத் டாக்ஸ் என்ற அந்த ஒரு ஜவுளித்துறை சார்ந்த அந்த ஒரு விநியோகத்தை டெவலப் பண்ணணும், விற்பனையை டெவலப் பண்ணணும், இந்திய துணிகளை வெளிநாடு சந்தையில் வந்து கொண்டு போகணும், அதை சார்ந்த உற்பத்தியை டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கண்காட்சி ஒரு டெக்ஸ்ட் பாரத் சமிட்ன்றது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது எந்த இடத்துல நடைபெற்றிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். எந்த தேதியிலேருந்து நடைபெறுதுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். ஜூலை 14 இருந்து ஜூலை 17 வரை எந்த இடம் சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு நியூ டெல்லி. ஓகே. ஸோ அடுத்து போயிடலாமா. ஸோ அடுத்து இந்தியாவில் முதல் முறையாக பெங்களூரில் எல்பிஜி சிலிண்டர் உடனடி விநியோகம் ஸ்விக்கி HPCL இணைந்து வந்து நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெங்களூர். ஓகேங்களா. ஸோ சிறிய ரக சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி மூலமாக இன்ஸ்டன்ட் டெலிவரி. ஓகே. எப்படி நம்ம ஃபுட்டு சீக்கிரமாக டெலிவரி ஆகுதோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சிலிண்டரும் பார்த்தீங்கன்னா 2-3 நாள் ஆகாமல் இந்த ஒரு ஆப் பயன்படுத்தி நம்ம வந்து விரைவாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஒரு சேவை வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு பெங்களூர் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அமலானது இந்தியா பிரிட்டன் வர்த்தக ஒப்பந்தம். ஸோ வர்த்தக ஒப்பந்தம் எங்கே வந்து டியூட்டி ஃப்ரீ, அதாவது அந்த ஒரு டாக்ஸேஷன்லாம் ஃப்ரீ பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதை சார்ந்த ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ரீசெண்டாக வந்து இந்தியா வந்து எந்த நாட்டோட அந்த வர்த்தக ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க, டியூட்டி ஃப்ரீ ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க நம்மளுக்கு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். பிரிட்டிஷ்னு சொல்லிட்டு பார்க்கணும். எவ்வளோ அளவு நம்மளுக்கு வந்து அந்த ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கலாம். அதாவது 99% இந்திய ஏற்றுமதி பொருட்களுக்கும் 90% பார்த்தீங்கன்னா பிரிட்டன் இறக்குமதி பொருட்களுக்கும் பார்த்தீங்கன்னா வரி விலக்கு அல்லது வரி குறைப்பு என்பது கிடைக்கும் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா முதல் நாளிலேயே 1348 கோடி மதிப்பிலான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. இதனால பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடைப்பட்ட அந்த ஏற்றுமதி இறக்குமதி விகிதம் என்றது அதிகமாகும் சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா தாய் சேஃப் ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கல்ஸ் ஃபார் பிரெக்னன்ட் உமன் இன் ஆந்திர பிரதேஷ். ஸோ ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணிகளுக்கு தாய் சேய் வாகன சேவை விரைவில் தொடக்கம் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ தாய் சேய் அப்படின்னா ஸோ குழந்தை பிரசவித்த தாய் இவங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னா கேர் பண்ணுற விதமாக அந்த ஒரு வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணுற ஒரு திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாநிலம் எடுத்திருக்காங்க முன்னெடுப்பு பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுக்கு ஆந்திர பிரதேசம் சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. அடுத்து 2026 நிதியாண்டில் இந்தியாவின் கடன் GDP விகிதம் 58.2% குறைவு. ஸோ மாநிலங்களவையில் மத்திய அரசு தகவல் சொல்லிட்டு பார்க்குறோம். கடன் GDP நம்ம வாங்குற வரவு நம்ம கொடுக்குற கடனுக்கான வட்டி இது ரெண்டுத்துக்கு முன்னாடி ரேஷியோ எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு அதை சார்ந்த டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 58.2% இருக்குது, குறைந்துள்ளதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. இது 58.5 இருந்தது, இப்போ 58.2 குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேங்களா. அது டோட்டல் அமௌண்ட் டெப்ட் ஸ்டாண்டிங் இந்தியன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 201.17 லட்சம் கோடியாக நம்மளுடைய கடன்ன்றது இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் முதல் முறையாக அரசு தொடக்கப்பள்ளிக்கு ISO தர சான்றிதழ்ன்றது தந்திருக்காங்க. ஸோ எந்த ஒரு தொடக்கப்பள்ளிக்கு தந்திருக்காங்கன்னா கொண்டாலம்பட்டி சேலம் மாவட்டத்தில் உள்ளது. ஸோ இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இதெல்லாம் வந்து ஊக்குவிக்கிறதமாக இந்த ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு V. சிவா அப்பாயிண்டட் சேர்மன் ஆஃப் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு. ஓகேங்களா. தமிழ்நாட்டோட வீட்டு வசதி வாரிய தலைவராக V. சிவா அவர்கள் நியமனம். அப்பாயின்மெண்ட்டில் டேரெக்டாக நம்ம கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா காலை உணவு திட்டத்திற்கு காமராஜர் பெயர் முதலமைச்சரின் காலை உணவு திட்டமாக இருந்ததை இப்போ நமக்கு செப்டம்பர் 17 முதல் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறதா பார்த்தோம் இல்லையா. இதற்கான பெயர்ன்றதை மாற்றிருக்காங்க, காமராஜர் காலை உணவு திட்டம் சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இதற்கான நடப்பாண்டிற்கு 217.63 கோடி ஃபினான்ஷியல் இயரை வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனுவல் எக்ஸ்பெண்டிச்சராக எவ்வளோ இருக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு 343.55 கோடி வரக்கூடிய ஆண்டுகளை ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஒரு திட்டத்திற்காக இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அரசு பள்ளிகளில் நீர் எழில் பள்ளி நீர் மேலாண்மை திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீரை பியூரிஃபிகேஷன் பண்ணி ரீசைக்கிள் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த யூசேஜ் எடுத்து பண்ணலாம் சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எழும்பூர் அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு நீர் எழில் பள்ளி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இது எந்த பள்ளியில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகேங்களா. 2 கொஸ்டின் நம்ம இதுலேருந்து கேட்கலாம். ஸோ ரீசைக்கிள் பண்ணி ரீயூஸ் பண்ணி நம்மளுக்கு கார்டனிங் இது போன்ற விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு தண்ணியை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் தான் நமக்கு நீர் எழில் பள்ளின்னு சொல்லிட்டு பார்க்கணும்.
ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இந்தியா ஜாயின்ஸ் ஃபூ ஃபிஷரி சப்சிடிஸ் அக்ரிமெண்ட் அஸ் 123rd மெம்பர். ஓகேங்களா. ஸோ உலக வர்த்தக அமைப்பின் மீன்வள மானிய ஒப்பந்தத்தில் 123வது உறுப்பினராக இந்தியா இணைப்புன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ உலக வர்த்தக அமைப்பின் மீன்வள மானிய ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்ட 123வது நாடாக இந்தியா வந்து இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதாவது நம்மளுக்கு வந்து அந்த மீன் உற்பத்தியை நம்ம எப்படி டெவலப் பண்ணலாம், எப்படி வந்து மீனோட அந்த ஒரு மார்க்கெட்டை டெவலப் பண்ணலாம், இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஊக்குவிக்கிற விதமாக அதுக்கான கைட்லைன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அபிலிட்டியை போட்டிருக்காங்க. இந்த ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணப்பட்ட 123வது நாடாக நமக்கு இந்தியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். கொஸ்டின் வந்து நம்ம டேரெக்டாக எதிர்பார்க்கலாம். WTOட அந்த ஒரு மீன்வளம் சார்ந்த அந்த ஒரு அக்ரிமெண்ட்டில் 123வது நாடாக வந்து சைன் பண்ணப்பட்ட நாடு எதுன்னு கேட்கலாம். நம்மளுக்கு வந்து இந்தியான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அனுராக் ஜெயின் அவர்கள் பார்த்தீங்கன்னா நிதி ஆயோகோட CEO வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நம்மளுக்கு அனுராக் ஜெயின் பற்றி கொஞ்சம் தகவலும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து அந்த ஒரு கேடட் பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம கேட்குறாங்க ஸ்டேட்மெண்ட்டில். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 1989 பேட்ச் IAS ஆஃபீஸர் அனுராக் ஜெயின். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் செக்ரட்டரி ஆஃப் மத்திய பிரதேசாக இருக்கார் இப்போ கரண்ட்டாக. இவரை தான் பார்த்தீங்கன்னா CEO ஆஃப் நிதி ஆயோகா 2 இயர் டென்யூரில் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த போஸ்டிங்கில் யார் இருந்தாங்க, சரி, ஸோ இதுக்கு முன்னாடி இந்த போஸ்டிங்கில் யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு CEO BVR சுப்பிரமணியம், ஃபார்மர் CEO. ஓகேவா. ஸோ அடுத்து போயிடலாமா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்வு சீர்திருத்தம் நீட் இஷ்யூலாம் போயிட்டு இருக்கு இல்லையா. இந்த நீட் இஷ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீர்திருத்தம் ரிஃபார்ம் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு குழு வந்து அமைச்சிருக்காங்க. யார் தலைமையில் அமைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு நந்தன் நீலகிரி, இன்ஃபோசிஸோட கோ-ஃபவுண்டர் இவர். ஸோ இந்த NTA சீர்திருத்த குழுக்கு இவர் தலைமையாக போட்டிருக்காங்க. இவரை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குழுவில் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு சோம்நாத் அவர்கள் முன்னாள் இஸ்ரோ சேர்மேனு, ஃபார்மர் IBயோட டைரக்டர் தபான் குமார் தேக்கே, IIT மெட்ராஸ் டைரக்டர் V காமகோடி, ஃபார்மர் எஜுகேஷன் செக்ரட்டரி அனிதா கர்வால், சீனியர் IAS ஆஃபீஸர் அண்ட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் லாஜிஸ்டிக் எக்ஸ்பர்ட் அம்ரித் லால் மீனா அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் குழுவில் வந்து மெம்பர்ஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மான்டெக் சிங் அலுவாலியா தலைமையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட ரெவன்யூ டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு குழு வந்து அமைச்சிருக்காங்க சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இதுல இருந்து நம்ம கொஸ்டின் வந்து டேரெக்டாக எதிர்பார்க்கலாம். தமிழ்நாட்டோட அந்த கடன்களை சரிப்படுத்தி நிர்வாக வருவாய் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக யாருடைய தலைமையின் கீழ் வந்து அந்த ஒரு குழு வந்து அமைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் மான்டெக் சிங் அலுவாலியா இதுக்கான ஆன்சராக பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு குழுவில் வேறு யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா KP கிருஷ்ணன், அரவிந்த் மோடி, நஜீப் ஷா, MS சித்திக், M சுரேஷ் பாபு. ஓகேங்களா. ஸோ தலைவரோட சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 பேர் இருக்காங்க. ஸோ 3 மாதம் வந்து இவங்களுக்கான டென்யூராக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தியில் புதிய உச்சம், பிரதமர் மோடியின் மன் கி பாத் சொல்லிட்டு பார்க்கலாம். ஒவ்வொரு மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மாதத்தில் நடைபெற்ற முக்கியமான நிகழ்வுகள், இந்தியா அச்சீவ்மெண்ட் பண்ணது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வானொலியின் மூலமாக நம்மளுக்கு வந்து பேசுவார் இல்லையா. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 136வது மன் கி பாத் வானொலி உரையில் INS விக்ராந்த் போர் கப்பல், பினாக்கா ஏவுகணை, குஷா ஏவுகணை பற்றி எல்லாம் தகவல் பேசியிருக்காரு. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார்கில் வெற்றி தினம் ஜூலை 26 இல்லையா. ஸோ ஜூலை 27. ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு நிகழ்வும் பற்றி நம்மளுக்கு பேசியிருக்காரு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இளைஞர்கள் விண்வெளி மற்றும் விளையாட்டு சாதனைகள். ஸோ விக்ரம் 1 அந்த ஒரு பிரைவேட் ராக்கெட் பற்றி பேசியிருக்காரு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு PV சிந்து அவர்களுடைய அந்த அச்சீவ்மெண்ட். ஓகேங்களா. ஜப்பான் ஓப்பன் பேட்மிண்டன்லாம் அவர் வென்றது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 தங்கம் என்ற இந்திய மாணவர்கள் எதுலன்னா இயற்பியல் சார்ந்த உங்களுக்கு ஒலிம்பியாட் டோர்னமெண்ட்டில். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 7ஆம் தேதி வீடுதோறும் மூவர்ண கொடி என்ற ஒரு இயக்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேசியிருக்காரு. ஓகேங்களா. ஆகஸ்ட் 7ஆம் தேதி நம்மளுக்கு வந்து நேஷனல் ஹேண்ட்லூம் டே இல்லையா. ஸோ அதை வந்து நினைவு கூறும் வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு வீட்லையும் அந்த மூவர்ண கொடி ஏற்றணும்னு சொல்லிட்டு அதை வந்து அனௌன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மன் கி பாத் நிகழ்ச்சி, மனதின் குரல் நிகழ்ச்சியில் வந்து பேசியிருப்பார் சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேப்பா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முதலமைச்சரின் அலுவலகம் நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு இடமாற்றம். ஸோ செக்ரட்டரியேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இடவசதி காரணமாக நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சரோட அந்த அலுவலகம் எடுத்து 10th ஃப்ளோருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காமராஜர் காலை உணவு திட்டம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 343 கோடி ஆல்ரெடி பார்த்து தான் அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 576 சூப்பர் ரிச் இண்டிவிஜுவல்ஸ் இந்த கண்ட்ரி. ஓகேங்களா. ஸோ நாட்டில் 576 பேரும் கோடீஸ்வரர்கள் 5 ஆண்டுகளில் 4 மடங்கு அதிகரிப்புன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த கோடீஸ்வரர்களுடைய விகிதம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ இது மூலமாக ஸோ கோடீஸ்வரர்களுடைய எண்ணிக்கை 4 மடங்கு அதிகரித்து 576ஆக உயர்ந்துள்ளது. ஓகேங்களா. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேலையின்மை விகிதம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3.6% இருந்தது 2022. 15 வயதுக்கு மேலே இருக்கவங்கள்ட்ட இப்போ 2025 இது 3.1 குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ தென் பார்த்தீங்கன்னா பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் பட்டியல் 142 இருந்தது 2021-22. இது வந்து இப்போ 576 வந்து டெவலப் ஆயிருக்கு 4 மடங்கா. ஓகேங்களா.
ஸோ தென் பார்த்தீங்கன்னா ஹென்லி பாஸ்போர்ட் குறியீடு 2026 இதுதான் ரொம்ப முக்கியம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி எத்தனை நாடுகளுக்கு விசா இல்லாமல் போகலாம்னு சொல்லிட்டு அதை சொல்லக்கூடியதான் இது. இதில் இந்தியா ரேங்க் ரொம்ப முக்கியம். 81வது இடம் சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா, ஜூலை மாதத்துக்கான ஒரு ரிப்போர்ட் ரீசெண்டாக தந்த ஒரு ரிப்போர்ட்டான்னு பார்க்குறோம். இது மே மாதத்தில் 78ஆகவும் பிப்ரவரி மாதத்தில் 75ஆகவும் இருந்தது. கரண்ட் டேட்டா படி இந்தியாவோட ரேங்க் இதில் 81. ஓகேங்களா, ஸோ இதில் 101வது இடம் லோவஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்கானிஸ்தான் சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ அடுத்து போயிடலாமா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் திட்டம். ஓகேங்களா, ஆயுஷ்மான் பாரத் கார்டு. ஸோ இந்த ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 44.73 ஆயுஷ்மான் கார்டு இது வரைக்கும் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 12.69 crore ஹாஸ்பிட்டல் அட்மிஷனு வித் 1.92 lakhs crore அளவுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த இன்சூரன்ஸ் திட்டத்துக்காக மக்களுக்காக இது வரைக்கும் சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ அந்த வகையில் இந்த ஒரு திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? அப்போ ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அந்த ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செப்டம்பர் 23, 2018 இந்த ஒரு திட்டத்தோட முன்னெடுப்பாக இந்த ஒரு கார்டுன்றதை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அந்த ஒரு கார்டை பயன்படுத்தி நம்ம இந்த காப்பீட்டு திட்டத்தை பெற்றுக்கொள்ளலாம் சொல்லிட்டு பார்க்குறோம். எப்படி வந்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் காப்பீடு திட்டம் அப்படின்னு இருக்கோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு PMJ திட்டம் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பணக்கார முதலமைச்சர்களின் பட்டியல் கர்நாடகா முதல்வர் முதலிடம் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சி ஜோசப் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3வது இடத்துல இருக்காரு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆந்திர பிரதேசோட CM சந்திரபாபு நாயுடு. இதில் யார் லோவஸ்ட்னா நம்மளுக்கு ஜம்மு காஷ்மீரோட CM ஒமர் அப்துல்லா அவர்கள். அதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெஸ்ட் பெங்கால் சுவேந்து அதிகாரி பார்த்தீங்கன்னா 2வது லோவஸ்ட். ஓகேங்களா, ஸோ இருக்கிறதுல அதிகமான கிரைம் கேஸ் உள்ள CM வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெலுங்கானாவோட CM ரேவந்த் ரெட்டி அவர்கள் சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா, அடுத்து போயிடலாமா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அட்டல் புஜல் திட்ட அமலாக்கம் குறித்த விவகாரம். ஸோ அட்டல் புஜல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு கிரவுண்ட் வாட்டர் லெவலில் இன்க்ரீஸ் பண்ண மாதிரி தான் மெயின் பர்பஸாக இருக்குது. ஸோ இந்த ஒரு திட்டத்தின் படி பார்த்தீங்கன்னா 7 மாநிலங்களும் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆந்திர பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான், குஜராத் உட்பட 7 மாநிலங்கள். ஸோ 800-203 கிராமங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஃபேஸஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். முதல் கட்டத்தில் தமிழ்நாடு ஜாயின் பண்ணவில்லை. ஓகேங்களா, ஸோ அடுத்து யூனிட் 5 முடிச்சாச்சு. அடுத்து யூனிட் 6 இருக்கு இல்லையா? ஸோ அது அதில் பார்க்கும்போது நம்மளுக்கு தொல்பொருள் எச்சங்கள் கண்டுபிடிப்பு எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க? நம்மளுக்கு திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள கந்திலி கிராமம். நம்மளுக்கு கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா கந்திலி கிராமம் எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னு சொல்லிட்டு நம்ம டேரெக்டாக கேட்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து எந்த பொருள் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி நம்ம கேட்கலாம். என்னென்ன பொருள் இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க? பழங்கற்காலம் முதல் சங்ககாலம் வரையிலான கற்கருவிகள், மண்பாண்ட ஓடுகள், விலங்கு எலும்புகள் ஆகியவை இங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ அடுத்து ஆஸ்திரேலியாவில் இருந்து விரைவில் தமிழகம் வரும் 3 பழங்கால சிலைகள் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா தேசிய கலைக்கூட காப்பகத்தில் வைக்கப்பட்டிருந்த 3 பழங்கால சிலைகள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்தியாவை தேடி வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2016ஆம் ஆண்டு முதல் நடத்திய தீவிர விசாரணையின் மூலம் நம்மளுக்கு திருவாரூரின் ரிஷபா வாகன காளி மற்றும் நந்தி சிலைகளும் தஞ்சாவூரின் சம்பந்தர் சிலையும் வெற்றிகரமாக கண்டறிந்துள்ளன சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரதமர் நரேந்திர மோடியின் ஆஸ்திரேலியா பயணத்தின் போது நடந்த பேச்சுவார்த்தையை அடுத்து இச்சிலைகள் இந்தியா வந்து திரும்பி வந்து ஆஸ்திரேலியா வந்து கொடுக்குறாங்க சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 11 மற்றும் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சோழர் காலத்து சிலைகள். ஸோ தென் பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டுகள் பழமையான இந்திய தங்க மோதிரங்கள் கண்டுபிடிப்பு எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க? தாய்லாந்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. தாய்லாந்தில் உள்ள பெட்சாபுரி மாகாணத்தில் வந்து டான் யா தோங் இந்த தொல்லியல் ஆராய்ச்சியில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு மோதிரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணி காலமானார் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ தமிழ் சொசைட்டி தமிழ் கல்ச்சர் ரிலேட்டடாக அவர் எழுதின அந்த ஒரு போய்ட் ரிலேட்டடாக இந்த ஒரு நியூஸ் யூனிட் 6ல் பார்க்குறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எழுதிய அஞ்ஞாடி என்ற நாவலுக்காக பார்த்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வின் பண்ணியிருப்பாரு. அது பார்த்தீங்கன்னா வெக்கை எனும் நாவல் வெற்றிமாறன் இயக்கத்தில் அசுரன் படம் வந்துச்சு இல்லையா? ஸோ அந்த ஒரு கதை தழுவல்ன்றது இவர் எழுதிய வெக்கை எனும் நாவலை வந்து தழுவிதாக இருந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கருவேலம் பூக்கள் என்ற படத்தையும் இயக்கி உள்ளார் சொல்லிட்டு பார்க்குறோம் இவரே. ஓகேங்களா, ஸோ அடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு மலையடிப்பட்டி அகழாய்வில் கீழடிக்கு வினையான செங்கல் கிணறு கண்டெடுப்புன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு மலையடிப்பட்டி தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அருகே உள்ளதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கற்களால் படிக்கட்டுகள் கொண்ட சதுர வடிவ செங்கல் கிணறுகள், முதுமக்கள் தாழிகள், வெண்கல தகடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஓகேங்களா, ஸோ இங்கே கிடைத்த செங்கற்கள் கிட்டத்தட்ட டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 40 சென்டிமீட்டர் நீளம், 20 சென்டிமீட்டர் அகலம், 7 சென்டிமீட்டர் தடிமன் கொண்டுள்ளது. ஸோ 2500 ஆண்டுகள் பழமையான விஷயமா இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ இங்கே வேற என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஹேமட்டாய்டு இரும்பு துகள்கள், கண்ணாடி மணிகள், சுடுமண் பொம்மைகள் மற்றும் நுண் கற்கால கருவிகள் கிடைத்துள்ளது. ஸோ இது கிமு 5ஆம் அல்லது 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. தொடர்ச்சியான பண்டைய வாழ்விடம் இருந்தது உறுதியளிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் மிஸ்லினியஸ் டாபிக்ஸ் பார்த்துடலாமா? ஓகேப்பா, ஸோ ராணுவத்தின் 31வது தலைமை தளபதியாக தீரஜ் சேத் அவர்கள் பதவி பிரமாணம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கவிஞர் புவியரசு காலமானார். புவியரசு நம்ம தமிழ் புக்கில் நிறைய படிச்சிருப்போம். ஸோ கலீல் கிப்ரான் அவருடைய நாவல்லாம் தழுவி எழுதியிருப்பார். ஓகேங்களா, ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா புரட்சிக்காரன்
இல்லை புரட்சிக்காரன் என்ற நாவலை எழுதியிருப்பாரு. ஸோ கையொப்பம் இதெல்லாம் வந்து அவருடைய முக்கியமான படைப்புகளாக பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு 2007ஆம் ஆண்டு கவிஞர் காஜி நஸ்ருல் இஸ்லாமின் கவிதைகளில் தமிழில் புரட்சிக்காரன் என மொழிபெயர்த்ததற்காக முதல் விருதையும், பின்னர் 2009ஆம் ஆண்டு தனது கையொப்பம் என்ற நாவலுக்காக பார்த்தீங்கன்னா 2வது சாகித்ய அகாடமியும் பார்த்தீங்கன்னா இவர் வின் பண்ணியிருப்பா சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவருடைய படைப்புகள் பற்றின கேள்விகள் நம்ம கண்டிப்பாக கொஸ்டினில் எதிர்பார்க்கலாம். அப்போ வந்து அவர் முக்கியமான 2 படைப்புகளுக்கும் அவர் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காருன்னா அப்போ அதில் நம்ம கேள்விகள் எதிர்பார்க்கலாம். அந்த வகையில் கையொப்பமும் நம்மளுக்கு புரட்சிக்காரன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதாவது புரட்சி புவியரசு என்பவரால் எழுதப்பட்டதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நேஷனல் டாக்டர்ஸ் டே நம்மளுக்கு ஜூலை 1ஆம் தேதி ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிதன் சந்திர ராய் அவருடைய இறந்த நாள் ரெண்டுமே அனுசரிக்கிற விதமாக தான் நம்ம இந்த ஒரு நாளை கொண்டாடுறோம். ஸோ தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதிர்கால போருக்கு தயாராகும் வகையில் ராணுவ தலைமை தளபதி ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய அந்த ஒரு மிலிட்ரி பேஸஸாக ஸ்ட்ராங் பண்ணுற விதமாக விஜய் என்ற ஒரு புதிய மிஷனை வந்து ராணுவத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்தியன் ராணுவத்தில். ஸோ விஜய் என்றால் பார்த்தீங்கன்னா வி ஃபார் விஜிலன்ஸ், ஐ ஃபார் இனோவேஷன், ஜே ஃபார் ஜாயிண்ட்னஸ், ஏ ஃபார் ஆத்ம நிர்பாரத், ஒய் ஃபார் யோதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரிம்பாக் 2026 பசிபிக் பெருங்கடல் உலகின் மிகப்பெரிய கடற்படை பயிற்சி தொடக்கம் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது யார் இனிஷியேட் பண்ணி நடத்துகிறாங்கன்னா நம்மளுக்கு ஹவாய் தீவில் அமெரிக்கா படைன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்தியாவும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பிளாஸ்டிக் டே ஃப்ரீ டே வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 3ஆம் தேதி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வைபவ் சூரியவன்ஷி பிகம்ஸ் இந்தியாஸ் யங்கஸ்ட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர். 15 வயசு 99 நாடுகள் அடைந்த ரொம்ப சிறு வயதிலே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் வந்து இந்தியன் டீமில் வந்து ஜாயின் ஆன ஒரு பர்சனாக வந்து பார்த்தீங்கன்னா வைபவ் சூரியவன்ஷி அவர்கள் இருக்காங்க இந்தியன் கிரிக்கெட் டீமில். இவர் வந்து யாருடைய சாதனையை முறியடித்துள்ளார்னா சச்சின் டெண்டுல்கருடைய 16 வயதில் 205 நாட்களில் அறிமுகமான சாதனையை வந்து முறியடித்துள்ளார் சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐக்கிய நாடுகள் சபை சர்வதேச கூட்டுறவு தினத்தை கொண்டாடுகிறது சொல்லிட்டு பார்க்குறோம். இன்னைக்குன்னா ஜூலை 4ஆம் தேதி. ஸோ பார்த்தீங்கன்னா உலக ஊரக வளர்ச்சி தினத்தில் வறுமை மற்றும் உணவு பாதுகாப்பை வலியுறுத்தும் ஐநா சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேங்களா. வேர்ல்டு ரூரல் டெவலப்மெண்ட்டே நம்மளுக்கு ஜூலை 6. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொல்கத்தாவில் ஷியாமா பிரசாத் முகர்ஜிக்கு 125 அடி உயர சிலை அமித்ஷா அடிக்கல் நாட்டியனா சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ஷியாமா பிரசாத் முகர்ஜி ஓகேங்களா. ஸோ அவருடைய 165வது பிறந்த நாளை அனுசரிக்கும் விதமாக நம்மளுக்கு அந்த ஒரு நாளை கொண்டாடுறாங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு ஜம்மு காஷ்மீர் சட்டப்பிரிவு 370 கேன்சல் பண்ணோம், எல்லாரும் யூனிட்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டெவலப் பண்ணுற விதமாக அதுக்காக போராடியவர் விடுதலை போராட்ட வீரர். இவரை வந்து நினைவு கூறும் வகையில் இவருடைய மெமரியாக பார்த்தீங்கன்னா அந்த சிலையை வந்து நிறுவ போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் டேட்டால வந்து கொஸ்டின் எப்படி எதிர்பார்க்கலாம்னா, ஸோ ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவருடைய சிலை எங்கே நிறுவ போகிறாங்க கொல்கத்தா. ஓகேப்பா. ஸோ அடுத்து போயிடலாமா. ஸோ பிரதமருக்கு உயரிய விருது எந்த விருதுனா பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா குடியரசின் பீன்சாங் ஆதி புராணா விருது நம்மளுக்கு இந்தோனேஷியா சார்பாக நான் தந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சந்தன் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பால மனிதன் கிரிஷ் பரத்வாஜ் ஓகேங்களா. ஸோ பாலத்தை வந்து உருவாக்கி மலைகளை கனெக்ட் பண்ணி மக்களுடைய அந்த சிரமத்தை குறைச்ச ஒரு மாமனிதன் அவருடைய இறந்துட்டார். ஸோ அவரை நினைவு கூறும் வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு நாளை வந்து நம்ம அனுசரிக்கிறோம் ஓகேங்களா. ஸோ அவருடைய பேர் வந்து பிரிட்ஜ் மேன் ஆஃப் இந்தியா தான். ஸோ இவரோட பேர் வந்து கிரிஷ் பரத்வாஜ் அவர்கள். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ விருது 2017 வந்து வின் பண்ணியிருப்பார் ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்வந்த் பிகம்ஸ் இந்தியாஸ் 98th செஸ் கிராண்ட் மாஸ்டர் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான டேட்டாவை பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ 98வது கிராண்ட் மாஸ்டர் யாருன்னு நம்மளுக்கு கேட்கலாம். ஸோ அந்த வகையில் நம்மளுக்கு அஸ்வந்த் சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ இவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த நாகர்கோவிலில் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11 சொல்லிட்டு பார்க்குறோம். இதுக்கான தீம் கருப்பொருள் நம்மளுக்கு ரியலைசிங் த ஹோப்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன் ஆஃப் யங் பீப்புள் டுடே அண்ட் ஃபார் த ஃபியூச்சர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மலாலா டே ஜூலை 12. ஸோ குழந்தைகளின் கல்வி, பெண் குழந்தைகளின் கல்வி எல்லாத்தையும் வந்து டெவலப் பண்ணதுக்காக இவங்களுடைய அந்த பிறந்த நாள் நம்ம வந்து மலாலா டேன்னு சொல்லிட்டு அனுசரிக்கிறோம் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தியாவில் நமஸ்தே தினம், நமஸ்தே டே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு நமஸ்தே திட்டம் கொண்டு வரப்பட்ட தினம். அதாவது துப்புரவு பணியாளர்களின் பாதுகாப்பு அவங்கள வந்து அங்கீகாரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை சார்ந்த ஒரு திட்டம் தான் நமஸ்தே திட்டம். இந்த திட்டம் கொண்டு வரப்பட்ட நாள் அப்படின்னு தான் பார்க்கணும் நமக்கு ஜூலை 14. ஸோ இந்த ஒரு நாள் தான் நம்ம நமஸ்தே ஸ்கீம் டே, நமஸ்தே டேன்னு சொல்லி நம்ம அனுசரிக்கிறோம். இந்த ஒரு ஸ்கீமை கொண்டு வரப்பட்ட அந்த மினிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் த சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் த ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் சொல்லிட்டு பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 16 உலக அளவில் கொண்டாடப்படும் செயற்கை நுண்ணறிவு பாராட்டு தினம், அப்ரிசியேஷன் டேன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஜூலை 16. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனின் புதிய பிரதமராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யார் வந்து நியமனம் பண்ணப்பட்டுள்ளார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு செர்ஜி கொராட்ஸ்கி ஓகேங்களா. ஸோ செர்ஜி கொராட்ஸ்கி அவர்கள் புதிய பிரதமராக வந்து நியமனம் பண்ணப்பட்டிருக்காங்க. உக்ரைனை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் போர் நடக்கிறதுனால அதோட கேபிட்டல் ரொம்ப முக்கியம். உக்ரைனோட கேபிட்டல் நம்மளுக்கு கியூன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ உக்ரைனோட பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா விளாடிமிர் ஜெலன்ஸ்கி. தென் பார்த்தீங்கன்னா பிரதமராக ரீசெண்டாக நியமிக்கப்பட்ட கொராட்ஸ்கின்னு சொல்லிட்டு பார்க்குறோம்.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூலை 17 உலக சர்வதேச நீதி தினம் சொல்லிட்டு பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா ஜூலை 17 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேர்ல்டு இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் டேன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 72வது நேஷனல் ஃபிலிம் அவார்ட் வின்னர்ஸ் ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு அவார்ட் லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் சிறந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்டிகல் 370 அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிறந்த திரைப்படம் விருது வாங்கியிருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அப்படத்தில் நடித்த யாமி கௌதம் சிறந்த நடிகைக்கான விருதை வந்து பெற்றுள்ளார்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சந்து சாம்பியன் படத்தின் மூலமாக ஆரியன் மற்றும் மம்மூட்டி பிரம்மயுகம் படத்திற்காக சிறந்த நடிகருக்கான விருது வாங்கியிருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிறந்த இயக்குனர் மற்றும் சிறப்பு விருது அமரன் திரைப்படத்திற்காக ராஜ்குமார் பெரியசாமி சிறந்த இயக்குனருக்கான விருதையும், கேப்டன் மில்லர் திரைப்படம் தேசிய சமூக மற்றும் சுற்றுச்சூழல் மதிப்புகளை ஊக்குவிக்கும் சிறந்த திரைப்படத்திற்கான விருதையும் வென்றன சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா தனுஷ் இயக்கி நடித்த ராயன் திரைப்படம் பார்த்தீங்கன்னா சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான அந்த விருதுன்றது வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு என பெயர் மாற்றம் மற்றும் தமிழ்நாடு நாள் ஓகேங்களா. ஸோ தமிழ்நாடு ஜூலை 18 1967 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அண்ணாதுரையோட தலைமையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றலாம் சொல்லிட்டு மெட்ராஸ் என்பதுன்னு சொல்லிட்டு அது சார்ந்த ஒரு தீர்மானத்தை வந்து ஒரு மனதாக நிறைவேற்றிருப்பாங்க. அந்த ஒரு நாள் அனுசரிக்கிறமா தமிழ்நாடு நாள் அன்று முதல் கடைபிடிக்கப்படுகிறது. ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மூன் டே சர்வதேச நிலவு தினம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜூலை 20 1969. ஸோ நீல் ஆம்ஸ்ட்ராங் அந்த அப்போலோ 11 மூலமாக அந்த காலடி எடுத்து வச்சாங்க இல்லையா, அந்த ஒரு நாள் அனுசரிக்கிற விதமாக தான் அந்த ஒரு நாள் நம்ம கொண்டாடுறோம். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரான்சில் 15 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு சமூக ஊடக தடை ஓகேங்களா. ஸோ இந்த சோஷியல் மீடியா பேன்ன்றதை பிரான்ஸ்ல வந்து போட்டிருக்காங்க 15 வயதுக்கு உட்பட்ட அந்த சிறுவர்களுக்கு மட்டும். ஸோ தென் பார்த்தீங்கன்னா கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டிகள் 2026 தொடக்கம் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஜூலை 23 ஆகஸ்ட் 2 வரை நடைபெற போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்த ஆண்டு 2030 அந்த காமன்வெல்த் போட்டிகள் நம்மளுக்கு அகமதாபாத்தில் நடைபெற போகுது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் காமன்வெல்த் போட்டி 2026 வந்து கிளாஸ்கோ ஸ்காட்லாந்து நடக்குது இல்லையா. ஸோ இதுக்கான அந்த ஒரு சின்ன அஃபிஷியலான ஒரு மஸ்கட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூனிகார்ன் ஓகேங்களா. ஸோ யூனிகார்ன் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆஸ்திரேலியாவின் பிட்ச் பிளாக் 2026 பன்னாட்டு விமானப்படை பயிற்சி தொடக்கம் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது ஆஸ்திரேலியா தலைமை எடுத்து நடத்துகிறாங்க. ஸோ இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய நாடுகள் இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், தென்கொரியா, பிரான்ஸ், ஜெர்மனி, சிங்கப்பூர் மொத்தம் 20 நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. இதில் இந்தியாவை சேர்ந்த ரஃபேல் விமானமும் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. அடுத்து போயிடலாமா. அடுத்து பார்த்தீங்கன்னா பன்னாட்டு விளையாட்டு போட்டிகளில் இந்திய வீராங்கனைகள் தங்க பதக்கம் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காமன்வெல்த் போட்டிகளில் மீராபாய் சானு அவர்கள் கோல்டு மெடல் வின் பண்ணியிருப்பாங்க. அதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு உலக துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் எடுத்து ஈஷா சிங் அவர்கள் பார்த்தீங்கன்னா தங்கம் வென்றிருப்பாங்க சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேங்களா. மனு பாக்கர் வெண்கலம் பிரான்ஸ் வின் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் போட்டிகள் பதக்க வேட்டை. ஸோ காமன்வெல்த் போட்டிகளில் நிறைய மெடல் வின் பண்ணியிருப்பாங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் 4th பிளேஸில் முடிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம வந்து ஃபைனலாக ஒரு அந்த இயர்லி ரிவிஷன் பண்ணுறப்ப பார்த்துடலாம் மொத்தமாக. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷர்மிளா அவர்கள் இந்த ஒரு விளையாட்டு வீரர்கள் என்ன வின் பண்ணியிருக்காங்க கோல்டா சில்வராவோட நம்மளுக்கு வந்து என்ன போட்டியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பர்சனாலிட்டி நம்மளை மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. இவங்க வந்து எந்த விளையாட்டு போட்டியை சேர்ந்தவங்க, இவங்க வந்து எந்த விளையாட்டு போட்டியை சேர்ந்தவங்க சொல்லிட்டு அதுமாதிரி நம்ம வந்து படித்து வச்சுக்கணும் இல்லையா. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷர்மிளா அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேரா ஷார்ட் புட் ஓகேங்களா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உலகம் உயரம் தாண்டுதல் அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அனில் குஷாரே ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி பதக்கம் வென்றிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வல்லூரி அஜய் பாபு வெள்ளி பதக்கம் இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு பளு தூக்குதல் வெயிட் லிஃப்டிங் சொல்லிட்டு பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டைகர் டே நம்மளுக்கு ஜூலை 29. அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தியா அதே தான் காமன்வெல்த் போட்டிகளை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குல்பீர் சிங் அவர்கள் அந்த ஒரு 10,000 மீட்டரில் சில்வர்லையும் 5,000 மீட்டர்லையும் மெடல் வின் பண்ணியிருப்பாங்க சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹர்ஜிந்தர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெயிட் லிஃப்டிங்கில் 7வது மெடல் வின் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆள் கடத்தலுக்கு எதிரான அந்த ஒரு தினம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 30 சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு நாளுக்கான கருப்பொருள் தீம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ட்ராப்டு பிஹைண்ட் த ஸ்கேம் சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேங்களா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தடகள போட்டிகளில் இந்தியாவுக்கு தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்கள் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதே தான் காமன்வெல்த் போட்டியில் திலீப் மஹடு காவிட் ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 100 மீட்டர்ஸ் ரேஸில் வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே போட்டியில் 2வது பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா முகமது ஃபாசில் அவர்கள் வின் பண்ணியிருப்பாங்க சொல்லிட்டு பார்க்குறோம். அதே பார்த்தீங்கன்னா முரளி சங்கர் எந்த ஒரு போட்டியை சேர்ந்தவர்னா நம்மளுக்கு லாங் ஜம்ப் ஓகேங்களா. இதில் வந்து சில்வர் அவர் வின் பண்ணியிருப்பார். இப்படி தான் நமக்கு பர்சனாலிட்டியை மேட்ச் பண்ண சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ அந்த விளையாட்டு வீரரோட பேரை கொடுத்துட்டு இவங்க என்ன விளையாட்டு பிரிவை சேர்ந்தவங்க என்ன விளையாட்டு சேர்ந்தவங்க சொல்லிட்டு. ஸோ சரத் கமல் அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேபிள் டென்னிஸு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லக்ஷயா சென் அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேட்மிண்டனு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மீராபாய் சானு வெயிட் லிஃப்டிங்கு, நிக்கத் ஜரீன் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் ஓகேங்களா.
ஓகேப்பா. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜூலை மந்த் ஓகேங்களா. ஸோ ஜூலை மந்த் 2026 கரண்ட் அஃபேர்ஸோட கம்பைலேஷன் வீடியோன்றது முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த ஒரு பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமி அஃபிஷியல் ஆப்பில் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஒரு ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டு ஸோ அந்த ஒரு பிடிஎஃப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ எப்படி நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 11 AM லைவ்ன்றது போயிட்டு இருக்கும். ஸோ அதை மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள். இந்த 11 AM லைவ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் சாட்டர்டே ஓகேங்களா. அந்த சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த வீக்கில் பார்த்த ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸையும் 11 AM வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிடுவோம். ஸோ வீக்லி ரிவிஷன் முடிச்சிருவோம் ஒன் டைம். ஸோ ஒன் டைம் ரிவிஷன் பண்ணிட்டீங்களா. ஸோ மந்த் எண்டில் அந்த மந்தில் பார்த்த ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸையும் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ரிவிஷன் பண்ணுறோம் ஓகேங்களா. 2 times ரிவிஷன் பண்ணுறோம். ஸோ அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி 1 year கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்னொரு வாட்டி ரிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு சீரியஸ் நீங்கள் கண்டினியூஸாக ஒன்று விடாமல் நீங்கள் அட்டன் பண்ணாலே போதுமான விஷயமாக இருக்கும் ஓகேங்களா. இதுலேயே நம்ம 3 to 4 times ரிவிஷன் கொடுக்கறதுனால உங்களுக்கு அந்த டேட்டா மறக்கவே மறக்காது. திருப்பி பார்க்கறதுனால ஸோ கண்டிப்பாக எல்லா செஷனும் ஒன்று விடாமல் அட்டன் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமியை பொறுத்த வரைக்கும் அந்த குரூப் 2 வந்திருக்கு இல்லையா. ஸோ அந்த வேகன்சின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு டீசெண்டான வேகன்சி தான். ஒரு 821 வேகன்சின்றது வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் குரூப் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த போஸ்டிங் எடுத்து வாங்கினா ப்ராப்பரான டெஸ்ட் பேட்ச் ப்ளஸ் வந்து அந்த ஒரு பேட்ச்ன்றது அட்டன் பண்ணால் உங்களுக்கு கரெக்டான அந்த வேலைன்றது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அந்த டிசிப்ளினாக ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணணும். எந்த ஒரு டெஸ்ட் பேட்சாக இருந்தாலும் எந்த ஒரு பேட்சாக இருந்தாலும் நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது மூலமாக நம்ம கரெக்டாக வந்து அட்டன் பண்ணலாம். ப்ளஸ் வந்து அந்த டெஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கான ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் வந்து பார்க்கணும். ஏன் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், என்ன தப்பு பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு தப்பு பண்ண கொஸ்டினை தனியாக நோட்டில் எடுத்து நோட் பண்ணி வைக்கணும். அதை திரும்ப ரிவைஸ் பண்ணி அந்த ஒரு மிஸ்டேக் நீங்கள் திருப்பி வந்து பண்ணாத மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கொண்டு போகணும் ஓகேங்களா. இது எல்லாத்தையும் ப்ராப்பராக கொண்டு போனோம். வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது எல்லாத்தையும் ஒன்று திறந்து ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக பார்த்தீங்கன்னா நம்மளோட விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமியில் வரக்கூடிய ஆகஸ்ட் 24 ஓகேங்களா. ஆகஸ்ட் 24 பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேட்ச் எடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் குரூப் 2க்காக ஸ்பெசிஃபிக்காக. ஸோ குரூப் 2 2Aக்காக. ஸோ இந்த ஒரு பேட்சில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மார்னிங் கிளாஸஸ்ன்றது இருக்க போகுது. ஸோ அன்றைக்கி பார்த்த கிளாஸஸ் அன்றைக்கி டெஸ்ட் போட்டு பார்க்க போகிறீங்க. அந்த டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு அந்த கிளாஸ்லையோ டெஸ்ட்லையோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான டவுட் கிளியரிங் மென்டாரிங் செஷன் அன்றைக்கி ஈவினிங்கே இருக்க போது அட்டன் பண்ண போகிறீங்க. அந்த பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு ஆல்ரெடி கிளியர் பண்ண கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட கைடன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கான டவுட் கிளியரிங் செஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீக்கெண்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்க போகுது. ஃபுல் டெஸ்ட் இருக்க போகுது. ஸோ எல்லாத்தையும் கம்பைலேஷனாக கொடுக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸஸ் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போக போகிறோம். ரிவிஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அன்றைக்கான டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஸோ வீக்கெண்டில் ஒரு ரிவிஷன் டெஸ்ட்ன்றது எழுத போகிறீங்க. எக்ஸாம் கிட்ட ஒரு ஃபுல் டெஸ்ட்ன்றது ஒரு பேரலாக கொண்டு போக போகிறீங்க ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையும் வந்து கம்பைலேஷனாக ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக தான் இந்த ஒரு பேட்ச் எடுத்து கொண்டு போக போகிறோம். இதை தாண்டி உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணிடும் ஓகேங்களா. ஸ்டடி மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கூல் புக்கு ஸ்டாண்டர்ட் புக் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி போதுமான சோர்ஸ் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி எது மட்டும் தேவையோ அதை மட்டும் கம்பைல் பண்ணி மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டுமே போதுமான விஷயமாக இருக்க போது அதை ஹைலைட் பண்ணி தான் ஸ்டாஃப்ஸ் உங்களுக்கு கிளாஸ் நடத்துவாங்க. நீங்கள் அந்த ஹைலைட் பண்ண விஷயத்தை திரும்பி ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் மட்டும் போட்டு பார்த்து நாங்கள் சொல்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணி ஜாப் வாங்குறதுக்கு போதுமான விஷயமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ வரக்கூடிய ஆகஸ்ட் 24 அந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆக போது. ஸோ நீங்கள் இந்த ஒரு பேட்சில் ஜாயின் ஆகணும் இருந்தீங்கன்னா ரொம்ப லிமிடெட் சீட் தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த பேட்சில் ஜாயின் ஆகணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான அந்த ஒரு சீட்ன்றது புக் பண்ணிடுவோம் ஓகேங்களா. ஓகேப்பா. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் ஏதாவது வந்து ஃபீட்பேக் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் அந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய அந்த டவுட்ஸ் ஃபீட்பேக் எல்லாத்தையும் வந்து போடலாம். ஸோ நான் அதை வந்து கிளியர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆகஸ்ட் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.